நீங்க வந்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்கன்னு மறக்காதீங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்க என்பதை மறக்காதீங்க. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அதனால கர்த்தருக்கு சமூகத்திலே ஹalleluya 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 எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் உங்கள் வாய்களை திறந்து முழு மனசோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. இப்போ நீங்கள் கர்த்தரை பார்க்குறீங்க, மனுஷனை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏசப்பா பார்க்குறீங்க. நீங்கள் ஏசப்பா பார்க்க எல்லாரும் சிந்தனையில் ஏசப்பா பாருங்க, ஆவியில் ஏசப்பா பாருங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இது ஓய்வு நாள், ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிற நாள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஓய்வு நாள். அவரை நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுங்க. இப்போ அவர் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு நேரம், இப்போ நீங்கள் அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம். ஹalleluya. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. வரப்பா, உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. இங்கே நான் சும்மா வரல ஏசப்பா, உங்களை ஆராதிக்கிற வந்திருக்கிறேன். நினைங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் இயேசு நினைங்க. கொஞ்சம் நினைங்க ஆண்டவர் நினைங்க. யூதா இல்லை, கண்ணை மூடி ஏசப்பா சும்மா எதையும் நினைக்கூடாது. நோண்டுவா எதையும் கையெடு, கண்ணை மூடிக்க. ஆண்டவர் நோக்கிப்பார், ஆண்டு நினைச்சுப்பார். ஆண்டவரை நினைக்கிறதுக்கு ஒரு நேரம். தங்கம் ப்ளஸ் கிரேஷன் கண்ணை மூடி தங்க கொடுங்க. கண்ணை மூடி ஏசப்பா நினைங்க. சின்ன பிள்ளைங்களாம் ஏசப்பா நினைங்க. ஹalleluya ஹalleluya. ஏசப்பா நினைச்சு பார்க்குற ஒரு நேரம் இது. நீங்கள் எத்தனையோ பேர் யாரும் நினைக்கிறீங்களே, சூழ்நிலை நினைக்கிறீங்க, பிரச்சனை நினைக்கிறீங்க, கஷ்டத்தை நினைக்கிறீங்க, கவலையை நினைக்கிறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவை நினைங்க. அது ஆராதிக்கிற நேரத்தில் ரீபா ரா நாமா ஷாகாதா ராபா. இந்த உபவாச நாள், இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் ஏற்பட்ட நாள், கர்த்தர் உண்டாக்கின ஒரு நாள், நம்மளை ஆசீர்வதிக்கிற அவர் இறங்கி வருகிற ஒரு நாள், அவர் சித்தமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நேரம். மறந்து போகாதீங்க. நம்ம எதை மறந்தாலும் இது ஆண்டவருடைய சித்தமான நேரம் என்று மறந்து போகாதீங்க. அவரே நம்மளை கூப்பிடணும்னு சித்தம் அவருக்கு. நம்ம கூடி அவர் ஆராதிக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம், பரலோகத்தின் தேவனுடைய விருப்பம். ஆவில நிரம்பி என்ன தெரியுமா? உங்களுக்கு வெளியில என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் நினைக்காதீங்க, எதையுமே நினைக்காதீங்க. கவலையை நினைக்காதீங்க, போராடத்தை நினைக்காதீங்க, தோல்வியை நினைக்காதீங்க, கண்ணீரை நினைக்காதீங்க, கவலை நினைக்காதீங்க. கொஞ்சம் போராடி கர்த்தரை ஆராதனை பண்ண ஆரம்பிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ரபரா ஷகதா ரபரபலா கரதரா ரப. அவர் ஆராதனைக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாருப்பா. ஏசப்பா, உங்களை ஆராதிக்க வந்திருக்கேனப்பா, உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஷகதா ரப. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிற வாயத்தின் ஆண்டவரே, உங்களை நினைச்சு சொல்றேன். நீங்க நினைக்கும் போது உங்களுக்குள்ள வந்துருவாரு. ரபரா நாமா ஷகதா ரப. அவர் நினைங்க, அவர் உங்களை பார்க்கிறாரு, மறக்காதீங்க. ஆராதிக்கிற போது நம்மளை பார்க்கிறாரு, மறந்து போகாதீங்க. ரமலா ஷகதா ரபலா தரா நாமோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்ணு மூடி கண்ணு மூடுங்க. கண்ணு மூடி கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க ஆராதிக்க உங்களுக்கு விரோதமா இருக்கிறதெல்லாம் வெட்கப்படுற நேரம் என்று விசுவாசித்து ஆராதனை பண்ணுங்க. விசுவாசிங்க. உங்களை பலவீனப்படுத்த பிசாசு நினைச்சான், உங்களை தோல்விக்குள்ள கொண்டு போக பிசாசு நினைச்சான், உங்களை கண்ணீரோடு வாழ வைக்க பிசாசு நினைச்சான், நீ உங்களை அழித்து போக பிசாசு நினைச்சான். இந்த நேரம் அவன் வெட்கப்பட்டு போறான்னு விசுவாசத்தோடு துதிங்க. நான் துதிக்க பிசாசு தோத்து போறான்னு துதிங்க. நான் துதிக்க பிசாசு வெட்கப்பட்டு போறான்னு துதிங்க. பரிசுத்த ஆவியில் நம் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிங்க. பரிசுத்த ஆவி நம் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார் என்பது விசுவாசிங்க. உனக்கு பிறந்தநாள் காண பண்ணாரு, அதை நினைச்சா நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எனக்கு பிறந்தநாள் காண பண்ணாரே, நன்றி சொல்லு ஆண்டவருக்கு. உன்னை பிறந்தநாள் வச்சிருக்க நன்றி சொல்லு. எத்தனையோ பேருக்கு உயிரோடு நம்ம உயிரோடு இருக்கிறோமே, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹalleluya ஹalleluya ரிபலா ஷகதரரரபா லாகதர நம ஷகதரரரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் என்னோட சேர்ந்து ஆராதிக்கிறவங்க நீ பாடும். என் தேவன் எதிர்நோக்கியா என்று பார்க்கிற தெய்வம் அவர். உலமதர நம ஷகதரபலபர நம ஷகதரரர. உலகத்தின் மக்கள் எல்லாம் பாவம் என்ற வாழ்வோடு வாழ்றாங்க. நம்ம எல்லாம் பாவத்தெல்லாம் மன்னிச்சு
பரிசுத்தம் என்ற புது வாழ்வு கொடுத்து நம்ம வாழ வைக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? நமக்கு இன்னைக்கு ஒரு பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? ஒரு ரபாலா ஷகதர ரபா, ஒரு ரபாலா ஷகதர ரபோ. உண்மையை ஆராதிக்கிறோம். உள்ளத்துல இருந்து உண்மையா ஆராதனை பண்ணுங்க. அந்த ஆராதனை உங்களை உருவாக்குகிற ஒரு நேரம், ஆராதனையில கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற ஒரு நேரம் என்பது விசுவாசிங்க. வேதம் போய் சொல்லாது, ஒரு வசனம் போய் சொல்லாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் கூப்பிடுகிற எளியவனுக்கு அருகில் நிற்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி அவனை பிரபுக்கள் அமர பண்ணுகிற தெய்வம் அவர். இந்த உலகத்தை போல அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்ம எப்படி பலகீனப்பட்டிருந்து நம்மளை தூக்கி மறுபடியும் உயர்த்த அவர் ஒருவரே போதுமானவர். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபலா ஷகதரரபா, அல்லேலூயா. எங்க உள்ளத்திலிருந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. மனசாரமே ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறது கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆராதனை பண்ண முத்து. கர்த்தரை நினைச்சு ஆராதனை பண்ணுங்க. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபலா ஷகதர ரபலா. கண்ணமூடி, சின்ன பிள்ளை கண்ணமூடி, சின்ன கண்ணமூடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தங்கச்சி பாப்பா பரிசுவ கண்ணு அது நல்ல பிள்ளை. கண்ணமூடி அந்த பண்ணுங்க. ஓ அல்லே ரீகரதரரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓம் நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எப்பவும் நான் சொல்லுவேன், ஆராதிக்கிற வேலையில வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன இயேசு சொன்னாரு, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் சரி. அவர் இந்த இடம் தான் இல்லைங்க, எங்க இருந்து ஏசப்பா நாமத்தை உயர்த்துகிறோமோ அங்க வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை விசுவாசி நம்பி சொல்லுங்க. நீங்க வரணும், உங்க கரை என் மேல வைக்கப்படணும். அந்த நோக்கத்துல உங்க நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறேன். ஏசப்பா, அந்த ஊழியக்காரன் என்ன நீங்க இந்த இடத்துல நான் உட்கார்ந்தது உங்க ஆசீர்வாதத்துக்கு ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதம் என் மேல வரணும், அதுக்காக ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க நாமத்தை உயர்த்துகிறேன். உங்க ஆவியில் நிரப்பட்டும், உங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பட்டு மாட்டவரே. ரபரா நாம ஷகதர. ஹalleluya. முழு உள்ளத்தோடுமே ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் 2 கட்டளைகள் அவர் முடிச்சு வச்சுட்டாரு. உன் தேவனாகி கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு அன்பு கூறுவாயாக. அதுதான் மெயின் ஆராதனை. இந்த இடத்துல முழுசா அவர்களை கர்த்தரை நோக்கி பாருங்க. முழுசா, கொஞ்சம் கூட ஆண்டவர் மறக்காதீங்க. முழுமையை நோக்கி பாருங்க. ஒரு விடுதலை வருகிற ஒரு நேரம், ஒரு பலன் நம்மளுக்கு நிரப்புகிற ஒரு நேரம், ஒரு அபிஷேகம் நிரப்புகிற நேரம். உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போகிற ஒரு நேரம் விசுவாசியுங்கள். அற்புதங்களை நீங்க காண போகிறீங்க, அதிசயங்களை காண போகிற ஒரு நேரம் இது. பிசாசு வெக்கப்பட்டு ஒன்றத்துக்கு ஆகாமல் போகிற ஒரு நேரம். ஆதி அந்தமே அல்பா ஒமேகா முதல முடியும் முந்தினவன் பிந்தினவருமா இருக்கிறவர். ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நான் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது போல நான் ஆராதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது போலமே ஆராதிக்கிறேன். பைபிள் வசனம் எழுதியிருக்கிறது போல ஆராதிக்கிறேன். வாய்க்கிறத அறிக்கை பண்ணுங்க. பைபிள் வசனம் எழுதியிருக்கிறது போல ஆராதிக்க விரும்புகிறேன். பைபிள் வசனம் என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. அப்படியாக ஆவியானவர் உங்களை கொண்டு போவாராக. ஆவியானவர் ஆவி நிரப்புவாராக. ஆவியானவர் பலப்படுத்துவாராக. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனப்படி கர்த்தாவே ரமனா ஷகா துரபா ரபா ஓ லதரனா மஷகா. ஆவியானவருடைய சித்தத்தின்படி நான் ஆராதிக்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வாய்கள் திறந்து ஆவியானவரே உங்க சித்தத்தின்படி ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. ஆவியானவரே உங்க சித்தத்தின்படி நான் ஆராதிக்கிறேன். உங்க சித்தத்தின்படி நான் ஆராதிக்கிறேன். உங்க விருப்பத்தின்படி ஆராதிக்கிறேன். வாய்களை அறிக்கை பண்ணுங்க. அவர் சித்தம் உங்களுக்குள்ள வந்தா உங்க பலவீனம் ஒட்டஞ்சு போகிற ஒரு நேரம், கண்ணீர் மாறுகிற நேரம், துக்கங்கள் நீங்குகிற ஒரு நேரம். அவர் சிறியவர்களை தூக்கி உயர்த்துகிற தேவன் அவர். ஆராதிக்கிற பிள்ளைங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அவர். அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya. ரிபலா ஷகதரரரா.
எபினேஸ்வரே நன்றி ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடு துதிக்கின்றோம், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். உணர்ந்து முழு பலத்தோடு துதிக்கின்றோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவர். வரிய உணர்ந்து எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடு துதிக்கின்றோம். இந்த இடத்துல முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடு. பைபிள் அதான் சொல்லுதுங்க. இங்க பாருங்க, பழைய ஏற்பாடு முழுவதையும் அந்த ஒரே ஒரு கட்டளை நிறைவேற்றி வச்சுட்டாரு. உன் தேவனாய கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிப்பாயாக. இதுதான் பெரிய கட்டளை, இருக்கிறதுல இது பெரிய சத்தியம். இதுதான் பெரிய இதை செய்யும் பொழுதுதான் பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க தேவனை அவர் காணப்படுகிறார். கோடி கோடி உபவாசம் நமக்கு தேவையில்லை, இந்த நாட்கள் அவசரம் தேவையில்லை. இந்த முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் நீ உண்மையா கர்த்தரை ஆராதிப்பா என்று சொன்னால் கண்டிப்பா உனக்கு விரோதமா இருக்குது அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விரோதமா இருக்குது அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஃபேஸ்புக் லைவ் வாயிலா யார் யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு விரோதமா இருக்குது அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. விசுவாசத்தோட ஆராதனை பண்ணு. எபினேசரே என் இயேசுவே என் இயேசு ஆராதனைக்குரியவரே ஆராதனைக்குரியவர். திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. ஒன்ஸ் மோர் சொல்லுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவர். எஜமானனே எஜமானனே என் இயேசு மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. திருப்பி சொல்லுவோம். எஜமானனே எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடு துதிக்கின் ஆவில் நிரம்பி முழு உள்ளத்தோடு ஒரு அற்புதம் நடப்பதாக. முழு பலத்தோடு துதி ஆவி நிரப்பட்டும் ஐயா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே எஜமானனே என் இயேசு எஜமானனே மகிமைக்கு பாத்திர. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அப்பா ஆசீர்வாதிங்க, உங்களுக்கு தேடி வந்திருக்கிறேன். முழு உள்ளத்தோடு மனசு தேடி வரலாம் ஆண்டவரே. முழு பலத்தோடு துதிக்கின்றோம். எபினேசரே என் இயேசுவே ரூபி ஆராதனைக்குரியவரே எஜமான் எனக்கு எஜமானன் என் இயேசு
இயேசுவே மகிமைக்கு கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், கைகள் அசைத்து உம்மை துதிக்கின்றோம், கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், கைகள் அசைத்து உம்மை துதிக்கின்றோம். எல்லாம் கைகளை உயர்த்தி அவர் சமூகத்தில் இருக்கிற பரலோகத்துக்கு தேவனை கைகளை உயர்த்தி என் கைகளை பாருங்க ஆண்டவரே, என் கருத்தை விடுத்து கொள்ளுங்கப்பா. பாவமான உலகத்துல, சமாதானம் இல்லாத இந்த உலகத்துல, பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்துல நீர் கரத்தை பிடித்து என்னை நடத்துமையா. அதுக்கு அர்த்தம் என் கைகளை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு இந்த பூமியில் நடக்க தெரியல, வாழ தெரியல ஆண்டவரே. ஓ கைகளை உயர்த்தி நான் ஆராதனை செய்கிறேன். உங்க அபிஷேகத்துக்குள்ள என்ன கடந்து கொண்டு வாங்க அப்பா. இந்த வல்லமைகளை கொண்டு போங்க அப்பா. உங்களுடைய அபிஷேகம் இழுத்து கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. என் கரத்தை பிடித்து உங்க விடுதலைக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தைக்குள்ள கொண்டு போங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க வார்த்தைக்குள்ள இந்த பாவியை கொண்டு போங்க, இந்த மண்ணானவன் என்னை கொண்டு போங்க அப்பா. நீங்க தான் எங்க தகுதிப்படுத்த முடியும். நீங்க தான் எங்களுக்கு போதுமானவர். நீங்க தான் எங்க வியாதியை மாற்ற வல்ல முடியவர். ஆண்டவரே, நாங்க உலகம் பார்க்கிற பிரகாரம் நாங்க பார்க்கறது இல்லை ஆண்டவரே. நீ இருதயங்களை பார்க்கிற தேவனா இருக்கு. எங்க இருதயத்துல நம்ம என்னங்க ஆராதிக்கணும் சொல்லுங்க. என் இருதயத்தை நம்ம பார்க்கிறேன்னு சொல்லுங்க. என் இருதயத்துல நம்ம நேசிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, அன்புள்ள தெய்வத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க ஆண்டவரே. பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய். சொல்லுங்க. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வரும் என் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, என் துதிகளை ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. இயேசுப்பா, ஆவியானவரே, எங்கள் இபினேசரே, உதவி நீரே, ஆராதனை. ரொம்ப சத்தம் ஒண்ணு அவசியம் உணர்ந்து. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி உணர்ந்து, எல்ரோகி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய
எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய தூயாவே துதிகளை ஏற்றுமே. எங்கள் துதிகளை ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுங்க, ஏன் உமக்கு தான் சொல்லுங்க. ஆராதனை நான் பண்ற ஆராதனை உமக்கு சொல்லுங்க. என் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. என் ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் ஆராதனை உமக்கே, என் ஆராதனை உமக்கே. ஆமாப்பா, எபினேசர் நான் இதுவரை உதவி செய்தவர். ஆமாங்க, அதுதான் அவர் ஆராதனை செய்கிறோம். அவர் ரொம்ப நல்லவர். நம்ம நினைப்பதுக்கு மேல அவர் நல்லவருங்க. நம்மனால அவரை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அன்புக்கு ஆழம் இல்லை, அகலம் இல்லை. அதை புரிஞ்சு கொள்ள அந்த அறிவே நம்ம பத்தாது. அவர் அன்பால நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. பின் மாற்றத்தில் போன எங்களை பலவீனப்பட்ட எல்லா ஆவிகளுக்கும் விடுவதுமாய் ஆண்டவர் யுத்தமனைகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, ஒரு மகிமையின் மேகம் எங்களை எல்லாம் மூடி கொள்ளட்டும். உங்க பிரச்சனை எங்க எல்லாத்தையும் மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்படி கர்த்தருடைய கிருபை எங்க எல்லாத்தையும் மூடி கொள்ளட்டும். இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த நேரத்தில் யாரும் இங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ, இப்படி கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. இவ்வளோ வல்லமை கூட இருக்கட்டும் ஐயா. உங்க அபிஷேகத்தால் கிருபையால மூடிக்கொள்ளுங்க. சகல பலவீனம் அழிஞ்சு போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த ஆராதிக்கிற வேலையில் தானே அழிஞ்சு போகட்டும் சாத்தான் கொண்டு வருது எல்லாமே. ஆமீன் அப்பா. எல்லாம் தேவ அக்னியில எரிந்து சாம்பலாகி போகட்டும். ஆமாப்பா, எப்படியாக எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆன சமூகத்தில் ஆண்டவரே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களை தகுதிப்படுத்திடுங்க ஆண்டவரே. உங்க ராபோஜனை எடுக்க தகுதிப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் நன்மைகளால் நிரப்புங்க. நாங்கள் வந்து வெறுமையாக போகக்கூடாது. நாங்கள் வந்ததுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். நாங்கள் ஆராதிப்பதுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். இதை பார்க்கறது எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். ஆமாப்பா, சோத்திரம். நாங்கள் தேவ செய்தி கேட்கறதுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். இன்னைக்கு வர்ற வாக்குத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, சொன்ன சொல்லி காப்பாற்றவர் கைவிட மாட்டார். அவர் சொன்ன செய்து முடிக்கிற அளவுக்கு விட மாட்டார் நம்மளை. ஆமா, உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, அவர் பரலோகத்தின் தேவனானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவருக்கு கீழே காரில் மூடி இருக்குமா? அவர் அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நம்மளோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஒரு விஷயம், எங்க எல்லாத்தையும் ஆண்டுடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்க அக்கினி, உங்க அபிஷேகம், உங்க வல்லமைகளை மூடட்டும் என்று சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் வாய்க்கு சொல்லுங்க. உங்க அக்கினி, உங்க அபிஷேகங்கள் மூடட்டும் என்று எல்லாம் வாய்க்கு சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்க அக்கினி, உங்க அபிஷேகங்களை மூடன்னு சொல்லுங்க. வாய்க்கு சொல்லுங்க. எப்படி சொல்லு? உங்க அக்கினி, உங்க அபிஷேகங்கள் மூடட்டும் என்று சொல்லுங்க. உங்க அக்கினி அபிஷேகங்கள் மூடட்டும் சொல்லுங்க. உங்க அக்கினி அபிஷேகங்கள் மூடட்டும் சொல்லுங்க. உங்க அக்கினி அபிஷேகங்கள் மூடட்டும். ஏசபோல் அக்கினி அபிஷேகம் இறங்க. பலவீனம் மாறும், வியாதி மாறும், சோர்வுகள் மாறும், தூக்கங்கள் மாறும், பலவீனம் உடைஞ்சு போகும். அக்கினி ஒரு விசுவாசத்தோடு, உணர்வோடு, உற்சாகத்தோடு லாபா தீரா நாமா ஷாகா தூரா பாலா கரா தர ராபா ரீகா பாரா. ஒரு ஆவி நிரவப்படணும் சுவாமி, ஒரு ஆவி நிரவப்படணும். உங்க வல்லமையின் ஆவி, பரிசுத்த ஆவி நிரப்பணும் சுவாமி. எல்லாம் பலவீனம் ஒளிந்து போகட்டும். தேவ அக்கினியில ஒளிந்து போகட்டும். தேவக்கு சாம்பலாய் போகட்டும். ஷாகா ராபா தீரா பாலா. இப்பொழுதே இந்த எல்லைகள் எங்கும் இறங்குவதாக இந்த வல்லமை,
இந்த எல்லைகள் எங்கும் வல்லமை இறங்குவதாக. என் தமிழ்நாட்டின் எல்லைகள் எங்கும் வல்லமை இறங்குவதாக. என்னுடைய கடலூர் மாவட்டம் எழுத்தூர் கிராமத்தின் எல்லைகள் வல்லமை இறங்குவதாக. இந்த எல்லா திருச்சபைகள் எல்லைகள் வல்லமை இறங்குவதாக. திருப்பூர் எல்லா திருச்சபைகள் எல்லைகள் வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவன் இந்த ஆராதனை கட்டப்பட்டு போவதாக. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஐயா லிவின் பாபு அவங்களுடைய எல்லைகள் வல்லமை இறங்குவதாக. குடும்பத்து மேல வல்லமை இறங்குவதாக. விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசிங்க. வல்லமை இன்னும் இறங்கட்டும் சுவாமி. உங்க பலவீனத்துல வல்லமை இறங்கட்டும் ஐயா. தோல்விகளை வந்து வல்லமை இறங்கட்டும். எங்களுடைய பிரச்சனை வல்லமை இறங்கட்டும் ஐயா. அது தேவ அக்கினியில எரிந்து சாம்பலாகட்டும். தந்திரங்கள் பிசாசின் வல்லமையில் ஒன்றும் இல்லாமலே போகட்டும். எங்க தமிழ்நாட்டின் தேசத்தின் எல்லைகள் மேல் வல்லமை இறங்கட்டும் என ஜெபிக்கிறோம். இந்தியாவின் எல்லைகள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லா மாநிலங்கள் எல்லைகள் வல்லமை இறங்கட்டும் என ஜெபிக்கிறோம். பிசாசு போடுற திட்டம், சாத்தான் கொண்டு வர்ற மந்திரம் தாந்திரம் செய்வனே எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த வேலை இப்பொழுது இந்த வல்லமை இறங்கி அந்த பொல்லாத வல்லமை அதமனப்படுவதாக. அதமாக்கி போடுற இயேசுவின் நாமத்தில் இப்படி அற்புதகரம் நீட்டப்படட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய்கள், இந்த வெட்டுக்கிளிகள் உங்க சித்தம் எதுவும் செய்வீராக. ஒரு வைராக்கி உண்மை உத்தமுள்ள தேவ பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. நன்மையால் கிருபையால் நிரப்புங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. மகிமை துதி கனமெல்லாம் ஒருக்கே சொல்லுகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உங்க யாவருமே மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்க யாவரையும் மறுபடியும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்களை பார்ப்ப சந்தோஷம் எனக்கு. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தாரா? ஆமே. வழிநடத்தினாருங்களா? நம்ம பாவத்துக்கு தண்டனை கொடுத்தாரா? கொடுத்தாரா? உங்களுக்கு பாவத்துக்கு தண்டனை கொடுக்கலாமே. மன்னிச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுக்கவே இல்லை, நம்மளை மன்னித்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாம், அவர் சமூகத்தில் உட்காரதே ஒரு ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமியோடைய பாதம் படி, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் இருக்கிறோம் என்று ஓகே. கர்த்தராக தேவன் இந்த நாளிலே உங்க யாவருமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். இந்த கொரோனா நாட்களிலே, லாக்டவுன் நாட்களிலே, வெட்டுக்கிளி நாட்களிலே, இன்னும் என்ன நான் சொல்றது தெரியல, எல்லா நாட்களிலுமே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அவர் கூட வந்து எதுவும் சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னால் எதுவும் உங்களுக்கு சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ரைட். இவ்வளோ நேரமாய் நாம் கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவனோட வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஆமென். கர்த்தருக்கு ஆராதிப்பது விரும்பினாருன்னு பண்ணிட்டோம். அது அவருடைய சித்தம். கொஞ்சம் நிறைவேற்றி முடித்து இருக்கிறோம். இப்போ அவருடைய வார்த்தை இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. நீங்கள் எதை விட்டுட்டீங்களோ, ஹலோ, இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவம் நல்லா கவனத்தில் வைங்க சிந்தனைக்கு. இன்னைக்கு எதை நீங்கள் விட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் திருப்பி கொள்ள போகிறீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிங்க. ஆமேன் சொல்லுங்கள். வார்த்தை பொய் கிடையாது. அல்லேலூயா. நான் ஜெபிச்சேன், துதிச்சேன், உங்களுக்கு சேர்த்து தான். எதை இழந்தீங்களோ அது திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னைக்கு அதான் என் பிள்ளைங்களுக்கு, என்னை தேடுற பிள்ளைங்களுக்கு, என் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு, என்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு, என் ராபோஜனத்தில் கலந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்க எதை இழந்து போனாங்களோ அதை திருப்பி கொள்வார்கள் என்று எனக்கு இந்த நாள் ஆண்டு எனக்கு உள்ளத்தில் உணர்த்தினார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அவர் ஒரு நாளும் அவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. பொய் சொல்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல.
சரி, அது என்ன வாக்குத்தத்தம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு பைபிள்ல நிறைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அது எல்லாம் நமக்கே தவிர யாருக்கு இல்லை. என்னது சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கே தவிர யாருக்கும் அந்த வசனம் கிடையாது. அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் விசுவாசிக்கிறா? இயேசுவ யார் இயேசு யார் விசுவாசிக்கிறா? ஆமா, அவரை தேடுறவங்க யாரு? இயேசுவை தேடுறா நம்ம. ஆமே, அவங்களுக்கு தான் அந்த வசனம், வேற யாருக்கும் இல்லை. இன்னைக்கு எனக்கு ஆண்டு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. என் ஜனங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்கள். மகன் உட்காருக்குது, நல்ல பிள்ளை தானேங்க, சூப்பர். என்னுடைய ஜனம் என்ன பண்ணாங்களாம்? சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்கள். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் அதில் 8வது வசனத்தில் கடைசி 3 வரை, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எது இந்த நாள் வரைக்கும் நீ எதை இழந்து போயிட்டு இந்த நாட்களிலே நீங்க எதை இழந்து போயிருக்கிறீங்களோ, நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்கன்னு சொல்றாரு. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுங்க பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதும் சரி, தேவனுடைய ஊழியங்கள் நடக்குது அங்கே போய் வாசத்தை கேட்கும் போதும் சரி, நான் எப்படி கேட்பேன்னா, இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை சொல்ல போறீங்க ஏசவான்னு கேட்பேன். அந்த வார்த்தையை தான் அதிகமாக முக்கியத்துவம், அதிகமாக பைத்தியமாக நம்புவேன், விசுவாசிப்பேன். அப்போ எனக்கு ஒவ்வொரு வசத்தையும் ரொம்ப ஆழ்ந்தோடு நம்புவேன். அப்போ இன்னைக்கு எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பித்துக் கொள்வான்னு சொல்றாரு ஆண்டவர். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா சொன்னது தேவன். ஆமென். சொன்னது யாரு? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பேர் சொல்றதுக்கே பயமா இருக்கு எனக்குலாம். என்னது? தேவனாகிய கர்த்தர் பேர் சொல்றதுக்கே எனக்கு என்னது பயம். ஏன் தெரியுமா? இந்த பைபிளில் நல்லா பாருங்க, கர்த்தர் என்ற பேரு, இயேசு என்ற பேரு, பரிசுத்த ஆவியானவர் என்ற பேரை பாருங்க, நல்ல டார்க் திக்கா இருக்கும். நல்லா பாருங்க, பைபிளில் அந்த எல்லா வார்த்தையும் பாருங்க, அந்த கர்த்தருடைய பெயர்கள் மட்டும் பாருங்களேன், ரொம்ப டார்க்கா சைனா எழுத்துல போட்டு பெருசா போல்டா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை பெருசா என்ன ஆகும், பெரிய பெரிய என்னது, ரொம்ப போல்டா இருக்கும். பெருசா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை போல்டா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை, பைபிளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? எல்லா வார்த்தையும் கர்த்தர் என்ற வார்த்தை, இயேசு என்ற வார்த்தை, பரிசுத்த, எல்லாம் கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தை. உங்க கவனம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பணும். ஆமே. மூப்பரை அவரை பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை, ஏன்னா கர்த்தர் என்ற வார்த்தையை பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கா இல்லையா? திக்கா இருக்குதா இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தை எழுதுறது கூட இந்த பைபிளில் எழுதுற பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த பேரை பஸ் எழுத மாட்டாங்க, அதுக்குள்ள உபவாசம் போட்டு கர்த்தர் பேர் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேர்.
ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நமக்கு சொல்ற வாக்குத்தத்தம் என்னது? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அது எவ்வளவு உண்மையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சொன்னது மனுஷன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். சர்வ வல்லமைன்னா யாருக்கும் பொருந்தாத ஒரு பட்டம், யாருக்குமே அது பொருந்தாது. சர்வ வல்லமை உள்ள தேவன கர்த்தர் என்றா யாருக்கும் பொருந்தாத ஒரு பட்டம். அது அது கர்த்தருக்கு மட்டுமே பொருந்தும். ஆமென். அவர் சொல்றாரு இந்த வசனம் 1 சாமுவேல் 38 அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ சகலத்தையும் ஒன்று கூட நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று கூட நீங்க இழந்து போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. நீ சகலத்தையும் நீ என்ன பண்ணுவாய்? திருப்பிக் கொள்வாய். இந்த வசனத்தை நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனம் நம்புற ஆண்டவரே, சகலத்தை நான் திருப்பிக் கொள்வேன். சொன்னது தேவனை கர்த்தர். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தா என்ன பண்ணுது? நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். எதை 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 இழந்தீங்களோ அவரை நம்ம தேடுறோம்ல, ஒரு பிரயோஜனம் வேணா? அவரை நம்ம தேடுறோம்ல, ஒரு பிரயோஜனம் வேணா? அவர் சொல்ற நீ தேடுறதுனால நீ சோத்திரம் 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 சோதரம் 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 தகப்பனே சோதரம். அப்பா சில சம்பந்தி இப்படி தடுமாற உண்டு. சோதரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ சகலத்தையும் திருப்பி கொள்வான். அந்த வார்த்தை இன்னைக்கு பொய்யே ஆகாது. இது உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா அது ஆறுதலான வார்த்தை தான். இல்லை இந்த கொரோனா நாட்களில், இந்த லாக்டவுன் நாட்களில், வேலை நாட்களில் பல பல இதை எதிர்பார்த்து நம்ம இருந்தது என்ன அது சோர்ந்து போயிருக்கு. சோர்ந்து போன நேரத்தில் யாரும் சொல்லாத இன்னைக்கெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பிரதமர் மோடி என்ன அறிக்கை கொடுத்தாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன அறிக்கை கொடுத்தாரு, கடைசியில் அவன் கிடக்குறான். கடைசியில் என்ன சொல்கிறாங்க? என்னத்தான் அறிக்கை கொடுத்தான். இன்னும் இதையும் சோர்ந்து போயிடுது. ஆனால் கர்த்தருடைய வாசல் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். யாருமே இப்படி சொல்ல முடியும்? அவர் நம்புற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். சகலத்தையும் நீ இழந்து போனது எல்லாம் திருப்பிக் கொள்வாய். அது யாருக்கு சொல்றா? தாவீதுக்கு ஆண்டு சொல்றாரு பாருங்க. அல்ல தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியை நோக்கி ஏபோத்தை தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் பாங்க, இது என்ன தெரியுமா? தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு, எனக்கு அந்த காரியம் கிடைக்குமா, எனக்கு அந்த பிரச்சனை மாறுமா, எனக்கு அந்த சூழ்நிலை மாறுமான்னு சொல்லி தாவீது என்ன பண்ற? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹலோ அல்லேலூயா. எல்லாம் இங்க இருக்கீங்களா? எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? ஆமென். ஆமா. கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுகிற சமயங்களிலே அவர் பதில் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீ போ, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். கர்த்தரை வார்த்தை அவ்வளவு உயிருள்ள வார்த்தையை காணப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? பின் தொடர்ந்து போ. அப்புறம் என்ன அர்த்தம்? என்னை நான் சொல்றேன்ல, நீ என்ன பண்ண? தேடிட்டே இரு, என்னை தேடிக்கிட்டே இரு. இப்ப யார் தேடி இருக்கணுமா? தேவனை கர்த்தர் தேடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கோம். ஹலோ, தேவனை கர்த்தரை நம்ம என்ன பண்றோம்? தேடிக்கொண்டா இங்க இருக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது. அல்லேலூயா. ஆமா. சரி, இந்த இதை நம்ம எப்படி பண்ண முடியும்? இந்த இந்த சகலத்தை நான் எப்படி திருப்பி கொள்ள முடியும்? சகலத்தையும் நான் எப்படி திருப்பி கொள்ள முடியும்? ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும் இல்லை? அப்போ தாவீது விண்ணப்பம் பண்றாரு. அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ண வேணும். நம்ம என்ன பண்ண வேண்டும்? சரி, இப்போ நம்ம எதில் சோர்ந்து போயிருக்கலாம் என்று பார்த்தோம்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 36 பாருங்க, 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க.
எசேக்கியேல் 36:36 வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பைநிலம் ஆக்குகிறேன் என்றும் அறிந்து கொள்வார்கள். எப்படி சொல்ற? கர்த்தராகிய நானே இதை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல நிர்மூலமானவைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிர்மூலம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், பிரச்சனைகள் நிர்மூலம் சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் தோல்விகள் நிர்மூலமானவைகள். நிர்மூலமாகி போச்சேன்னு கவலைப்படுறதை விட அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் கூட பாவம் செய்யாம இருக்க முடியுமா? நான் நிர்மலமானவர்கள் கட்டுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. நிர்மலமானவர்களை கட்டுகிறேன் என்று நான் சொல்றேன். நிர்மலமான வாழ்க்கையை நான் கட்டுகிறேன். உலகம் சொல்ல நீ நிர்மலமாய் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உன் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, நான் கட்டுவேன். ஆமென். நிர்மலமானவர்களை கட்டுவேன். பாலானதை பைநிலமா. பாலாய் போயிருக்கிறியா நீ வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் சூழ்நிலையில, உன் பிரச்சனையில, உன் வாழ்க்கையில உன்னுடைய மனம் விருப்பத்தை நீ பாலாய் கிடக்குறையா, அதை பயிரா மாத்துவேங்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றாரு. எவ்வளவு அதிகாரமா சொல்றாருப்பாங்க. கர்த்தராக நான் இது சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே சொன்ன வார்த்தை இது. அல்லேலூயா. ஆகவே ஓகே, நான் பாலா இருக்கிறேன். நான் நிர்மலம் எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாலாய் கெடுக்குது, நிர்மலமாக கெடுக்குது. அதான் உண்மை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை எப்படி கிடக்குது? பாலாய் கிடக்குது, நிர்மலமாக கிடக்கிறது. காரணம் என்ன? பலவித கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளைகள் நினைச்சு ஒரு பதட்டம், ஒரு பயம். குஜராத், அஸ்ஸாம் வழியே வந்த எல்லா வெட்டுக்கிளைகள் நிமித்தம் சில பேர் தமிழ்நாட்டுக்கு வருமோ என்ற ஒரு பயம், ஒரு பதட்டம். ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் ஜெபிக்கிற ஜெபங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. அஸ்ஸாம், குஜராத், ஒரிசாவுக்கு ஏன் வந்துச்சு? இயேசுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, இயேசுக்கு விரோதமாய் பலிகளும் மோசம் நிறைவேறுகிற ஒரு இடமாய் காணப்படும் அந்த மாவட்ட மாநிலங்கள் எல்லாம். ஆகவே அங்கே வருகிறது வெட்டுக்கிளிகள். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் உங்க மாதிரி என்ன மாதிரி ஜெபிக்கிற இருக்கிறதுனால அது வருகிறது சான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிறதுனால அது வராது. ஆமா. அப்ப நிர்மலமாகி பாலாகி நீ இருக்கிற உன் வாழ்க்கைய அவர் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதான் ஆண்டவருடைய டேலண்ட். ஆமென். நிர்மலனா என்னது? இனிமே இவன் இனிமே எதுக்குமே உதவ மாட்டான். அவ்வளவுதான். இவன் இன்னும் ஒண்ணுது சரிப்பட்டு வரமா. இது எதுக்குமே பிரயோஜனமாகாது. அடிக்கடி என் மனைவி சொல்லுவேன், நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் சொல்லுங்கல்ல, நீ ஏன் சண்டை போடுவா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் அப்படி சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட ஆண்டவர் அவங்கள எடுத்து பயன்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. நிர்மலமானதை கட்டுகிற ஆண்டவர். நிர்மலமா பாலாய் போச்சு, இந்த இடத்துல பயிரே விளையாது, அவ்வளவுதான். அங்க பயிரை விளைய வைக்கிறேங்கிறாரு. சொல்றது யாரு? நான் தேவனாகிய கர்த்தர். என்ன ஊழியக்காரரை கொண்டு நான் பேசுவேன். அந்த நாட்கள்ல இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஆரம்பத்தில் என்ன ஜெபிச்சீங்க? எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணீங்க? எங்க ஊழியக்காரரை மறைத்துனீங்க. அப்ப என்னை மறந்துடுங்க. ஆமென் சொல்லுங்க. என்னை மறைச்சிடுங்க, என்னை மறந்துடுங்க. இங்க உருவம் இருக்கிறது மறந்துடுங்க. ஆமென். நிர்மலமானதை கட்டுகிற தேவன். இங்க விஷயம் நம்ம வாழ்க்கை இப்படி கடந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் கட்டுறேன், நான் பயிர் நிலமா மாத்துறேங்கிறார். விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நம்புறீங்கன்னு நான் நினைக்கிறேன். உலகத்தை நம்புவது இல்லை, மனசுல நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதே நலம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதே ஒரு நலம். சரி, இது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும்? 37 வாசிங்க. 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஹலோ பாஸ்டர் அருள் பிரகாஷ் சொல்லலைங்க, நல்லா கவனிங்க. உங்க மைண்ட்ல அப்படி மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. உங்க சிந்தனையெல்லாம் மாறட்டும். இது பாஸ்டர் அருள் பிரகாஷ் சொல்லவில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி. எதை அனுக்கிரகம் பண்ணும்படி? நிர்மூலமானதை கட்டவும்
பாலானதை பயனிலையும் ஆக்கவும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை நான் அவங்களுக்கு இஸ்ரவேல், இதை நீங்க தான் இஸ்ரவேலர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்வதற்கு அவர்கள் அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் கட்டளை. இன்னைக்கு நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ள நீங்க என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க ஜெபத்துல தான் நம்மள வாழ்ந்து கொண்டு இருக்கணும், இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்புங்க, நம்புங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் பிதா கிட்ட. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம வெளியங்களுக்காக ஜெபிக்கிறோம், திருப்பூருக்காக ஜெபிக்கிறோம், கடலூருக்காக ஜெபிக்கிறோம், எழுத்தூருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண சொல்லி, விண்ணப்பம் பண்ண 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 நிர்மலமாய் போனவைகளை கட்டுகிற ஆண்டவர், பாலாய் கிடக்கிறத பயிரா ஆக்குற ஆண்டவர். அவர் சொல்றாரு, நான் இதை அனுக்கிரகம் பண்ணுவேன் என் மக்களுக்கு. அவங்களை இதை பார்த்து செய்ய சொல்லு, விண்ணப்பம் பண்ண சொல்ல. ஆள் இல்லாட்டி விண்ணப்பம் பண்ணுங்க, தனியமே இருக்கு விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபிக்க ஒரு நேரத்தை ஒதுக்கிங்க, எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ண 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 அது எல்லாம் உங்களுக்கு திரும்பி வருகிறதாய் காணப்படுகிறது. நீங்க வந்த வாக்குத்தத்தபடி நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். நீ வீணாக்க போறது கிடையாது, ஒண்ணு நீ இழந்து போறது கிடையாது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, நீ விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, நீ விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, நான் பேச, நீ விண்ணப்பம் பண்ணாதான் உன் தேவை சந்திக்கப்படும். நீ விண்ணப்பம் பண்ணாதான் உன் தேவை சந்திக்கப்படும். நீ விண்ணப்பம் பண்ணாதான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டு வர முடியும். ஏன்னா கட்டளை அதுதான், பைபிள் வசனமே அதுதாங்க. விண்ணப்பம் பண்ணும் பொழுதுதான் அவர் ஆசீர்வாதத்தை செய்ய முடியும். நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். சரி, அப்ப நீங்க யோசிங்க. அப்ப விண்ணப்பம் பண்ணாமே கேட்கலாம், ஆனா விண்ணப்பம் பண்ணா அந்த பதில் உங்களுக்கு வந்திருக்கணும். நீங்க விண்ணப்பம் பண்றதுக்கு என்ன அடையாளம்? பாலா இருந்தீங்கன்னா பயிர் நிலமா மாத்திருப்பீங்க. நிர்மலமா போய் இருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவீங்க? கட்டியிருப்பீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஜெபத்துக்கு பதில் அது. ஹலோ, ஆமென். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமா, நான் பண்ற ஜெபம் இருக்குன்னா, நான் விண்ணப்பம் பண்ணி இருந்தேன்னா, எது நிர்மலமா போயிருக்கோ நான் கட்டியிருக்கிறேன், எது பாலா போயிருக்கோ பயிரை மாத்திட்டேன். என் ஜெபம் அந்த பவரை கொண்டு வருது. ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே அது? நம்ம ஜெபம் பவரை கொண்டு வருது. அல்லேலூயா. உங்களுக்கு சும்மா நினைக்கிறீங்க ஏதோ சாதாரண ஏசபா அது சாதாரண ஜெபம், பயங்கரமான வல்லமை உள்ள ஜெபம். ஆமென். தேவனை கேட்கிற ஒரு ஜெபம். சரி, அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அப்ப இன்னும் இந்த ஜெபம் பண்ண விண்ணப்பம் பண்ண மூப்பரையா எரேமியா 28 நாள் வாசிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய தீனி போடுறேன். என்னது? என்னங்க? தாகமா இருக்கீங்களா? வசனம் கேட்க தாகமா இருக்கீங்களா? அண்ணா, வசனம் கேட்க விருப்பமா இருக்கீங்களா? சொல்லுங்க மோச, சொல்லுங்க தாசையா, சுரேஷையா, தெரிஞ்சுதுண்ணா. அவள் அப்படிதான் இருப்பார். இல்லை மதிமா, இல்லை மகேஸ்வனி, அம்மா, நீங்களாம் வசனம் கேட்க ரொம்ப தாகமா இருக்கீங்களா? அப்போ இது தீனி போகிற ஆவிக்குரிய தீனி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் டக்குன்னு அவ்வளோ வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டாங்க. எந்த ஊருக்கு ஒரே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆசிரியர் வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் விலைக்கு இதுதான், இந்த சாப்பாடு இப்படி, இந்த பொருள் இப்படி தான் வேகும், இந்த பொருள் இதை தான் பண்ணணும், இதுதான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சமைச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மா ஒட்டுமொத்தமாக பொங்கல் மாதிரி போட்டு குழம்பு நல்லா இருக்காது. தனித்தனியான பொருளை தனித்தனியாக விசேஷமாக செய்யும்போது தான் அப்படி ஆசீர்வாதம் உண்டாகும். சரிங்களா? ஆகவே அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எரேமியா 28:4 நீங்கள் யோசிக்கணும். பரவாயில்ல, பாஸ்டர் சின்ன கொஞ்சோன்னு ஆளுக்காக இருந்தாலும் ஒரு உட்காந்து எழுதி ஜெபம் பண்ணியிருக்காருல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா இல்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் பேராக இருந்தாலும் உட்காந்து எழுதிட்டு தான் வந்திருக்காரு. நீங்கள் யோசிக்கணும்ல. யோசிக்கிறீங்களா இல்லையா? யோசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எரேமியா 28:4 சொல்லுங்க, படிங்க.
யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு விதமான அசுத்தாவி. அவர் ஆமென் சொல்லுங்க. அது ஒரு விதமான பாபிலோனுடைய ஆவி, அசுத்தாவி. அசுத்தாவி என்ன பண்ணிச்சா, யூதர்கள் எல்லாம் சிறைப்படுத்தி பாவத்தில் கொண்டு போச்சான். சபையில் உள்ள மக்கள் பாவத்துக்கள் தள்ளிடுச்சான். சபையில் உள்ள பாஸ்டர்கள் பாவத்தில் தள்ளிடுச்சான். ஏன்னா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா, வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண தெரியுமா, அந்த பாபிலோன் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஆளுக்கு உள்ள எல்லா பொருள்கள் எல்லா காரியங்கள் அங்கே உள்ள ஆசாரி எல்லாத்தையும் கடத்திக்கிட்டு போயிட்டான். இது சொல்றவர் அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி. இவர் யாரு? இது சொல்றவர் யாரு? அனனியா தீர்க்க சொல்ற, நான் போய் பாபிலோன் மேல நான் படையெடுத்து என் மக்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்கள் நான் என்ன பண்ணும், இந்த பாபிலோனுடைய ஆவி இந்த உலகம் முழுவதும் கிடக்குது. நீங்க இந்த எல்லைகள் கூட அந்த பாபிலோட ஆவி அசுத்தாவில் கிடக்கிறது. அதை துரத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் எனக்கு அதிகாரம் உண்டு, விண்ணப்பம் பண்றவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனிடத்தை விண்ணப்பம் பண்ணுகிறவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர் எவ்வளவு அருமையா சொல்ற தீர்க்கதரிசி அனனியா சொல்றாரு, நான் போவேன், அந்த அந்த ராஜாவையும் அதை எல்லா பொருளையும் மீட்டு கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். எல்லா பொருளும் விண்ணப்பம் பண்ண கத்துக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்க அம்மா அப்பாட்ட எப்படி கேட்குறீங்க அதே போல ஏசப்பாட்ட கேளுங்க. அதான் விண்ணப்பம். ஹலோ ஹலோ அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு பிறந்த நாளா கேட்க வேணும், ஏசப்பாட்ட விண்ணப்பம் பண்ணு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எது வேணுமோ ஏசப்பாட்ட விண்ணப்பம் பண்ணு. யார்ட்டையும் கேட்காத. முத்தெல்லாம் கத்துக்கோ, சுரேஷெல்லாம் கத்துக்கோ. சின்ன பிள்ளைங்க யூதா பிளஸ்ஸி நீனா கத்துக்கோ. எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏசப்பாடுக்கு, ஏசப்பா எனக்கு தாங்க, அப்படி பழக்கத்தில் வரணும். நம்ம இந்த வயசுல வரணும். என்ன ரூபே, எது வேணாலும் எனக்கு அப்படி கூப்பிடுவாது. எனக்கு ஏசப்பா எனக்கு வேணும் கேளு, பணம் வேணும், வேலை வேணும் கேளு, படிப்பு வேணும் கேளு, தேவை வேணும்னு கேளு, விண்ணப்பம் கேளு. அன்னைக்கு கேட்காம சில்லறெல்லாம் கொடுத்துருக்காரு. புது சில்லற இல்லை, பழசு. உண்மையில இங்கே ஜாமன் நடத்த இங்கே பாருங்க, இது ஒரு நன்மை தாங்க, இது ஒரு சாட்சி தான். எத்தனையோ பேர் இன்னொரு சில்லறை கேட்கறதுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சில்லறை கம்மியான விலைக்கு ஆண்டு ஊருக்கு வாங்குறது மைண்டை கொடுத்து வாங்க வச்சுக்காரு. யோசிச்சு பாருங்க. அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இனிமேல் யார்கிட்ட போயிட்டு சில்லறைக்குன்னு கேட்க தேவை சார், காலி செஞ்சு கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு என்னன்னா ஜெபம் நடந்த அங்கே ஆசீர்வாதம் உண்டாகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மாலாம் கிடையவே கிடையாது. விண்ணப்பம் பண்ண ஏன்னா நான் ஆண்டு ஜெபம் பண்ணுறேங்க, நீங்கள் ஜெபிக்கீங்களே எனக்கு தெரியாது. ராமன்லாம் கேட்டுங்க, வெளியே உட்காந்து எனக்கு தெரில, என்ன பண்ணி தெரில. ஏன்னா உட்காந்து தான் கேட்பீங்க, இல்லை வெளியே உட்காந்துருக்கீங்க ஏன்னு தெரில. கேட்டாலும் இங்கே உட்காந்து கேட்கணும். ஏன்னா என்னுடைய என்ன என் பாலும் தப்ப கூட யாரும் கழுகு பாருவா என்னது. ஏன்னா பாசுங்க பார்க்கும்போது தூக்கம்லாம் கலையும், இல்லாட்டி தூக்கம் கலையாது. டக்குன்னு பார்க்கும்போது டிக்கெட் ஒரு பேர் சொல்லணும், டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு போயிடும். தனியாக காத்தா அவர் பாசுன்னு பார்க்கலன்னு உட்காந்துருப்பாங்க. அப்படியே பார்த்தோம்னா, ஏன்னா நான் பைபிள் காட்சி படிக்கும் போதே நான் பிரசங்கம் பண்ணுறத முன்னாடி நிறையா பெரிய 50 வருஷம் கூட வந்து கவனிப்பாங்க. உடனே கேட்பாரு அந்த பாஸ்ட், என்னப்பா நீ பிரசங்கம் பண்ணா? ஏங்க சார், ஏன்னா இந்த பக்கமே பார்த்து பிரசங்கம் பண்ணா எந்த பக்கம் உள்ளவங்களுக்கு ஆகாதான்னு கேட்பாரு. முன்னாடி பார்த்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஏன்னா இந்த பக்கமே பார்த்து பிரசங்கம் பண்ண, ஏன் எங்கிட்ட உள்ளவங்க மட்டும் பிடிக்குமா, ஏன் எங்கிட்ட உள்ளவங்க பிடிக்காதுன்னு கேட்குறாரு அவர். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஆமென். மறைவா போய் இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு சௌகரியம். அல்லேலூயா. நான் தேர்ந்து என் கண்ணு எங்கே சுரேஷை காணும், எங்கே அண்ணியை காணும், எங்கே தப்பிச்சு போயிட்டாங்களோ யோசிக்கிட்டு இருக்கேன். சிந்தனைலாம் எங்கே ஓடி இருக்குமோ தெரியாது. அல்லேலூயா. வசன சிந்தனைகளை போகணும். ஆமென். கவனிங்க பிரியமானவர்களே. அப்போ அவர் சொல்கிற பாருங்க, நான் சொல்லிப்பாங்க என்ன சொல்லுது, என்ன சொல்லிச்சு, யோயாக்கிமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாகி கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். யூதரை பின்வாங்கி போக வச்சுட்டாங்க. பின்வாங்கி போகிற ஒரு அனுபவம் திரும்பி வர பண்ணிக்காரவங்களும் இல்லையா? அதான் கர்த்தருடைய கிருபை. ஆமென். வசனம் நிறைவே, அது நமக்கு தேவைப்பா. வசனம் நிறைவேறதா இல்லையா? வசனம் உங்க வாழ் நிறைவேற, அதை சந்தோஷப்படுங்க. ஆமென். ஏன் மூலம் வசனம் நிறைவேறுகிறது. திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்று சொன்னார். கீழே அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசி நோக்கி சொல்றாரு, ஆமென், கர்த்தர் அப்படி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. ஆமென், கர்த்தர் அப்படி செய்வாராக. சொல்லுங்க.
வாய்த்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அப்படி செய்வாராக. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. முருகே சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்வாராக. எனக்கு அப்படி செய்வாராக. சொல்லு 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 சொல்லு. இழந்து போனதை திருப்பி தருவாராக. உண்மையை சொல்றீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி செய்வாராக. நீ எதை இழந்து போன உனக்கு திருப்பி கொடுப்பாராக. நீ விண்ணப்பம் பண்ணுவது கிடைப்பதாக. அப்படி எரேமியா சொல்றாரு. ஆமென். அப்படியே கடவுளே கர்த்தரே செய்வார். நான் இல்ல, நீங்க இல்ல, உன் அம்மா அப்பா உன் தாத்தன் பாட்டி கிடையாது, உன் பணம் உன் படிப்பு உன் பட்டம் கிடையாது, உன் பதவி கிடையாது, உன் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எஃப்சி ஃபேஸ்புக் லைவ் போயிருக்கு, எல்லாம் பார்த்துருக்காங்க. இதை வேற எத்தனை சொல்றது? பேசாம இருக்கவும் அன்பான வேண்டுகோள் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் பார்க்குற உங்களுக்கு செய்வாராக, உங்க குடும்பத்துக்கு செய்வாராக. ஆமென். சகலத்தை நீங்க திருப்பி கொள்வீங்க. இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கட்டும். நைட்டு போங்க, நீ காலைல வசனம் சொன்னீங்களே செய்யுங்க. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீ கேட்டதை நீ நினைச்சுக்கோ, ஜெபம் பண்ணுங்க. இப்படி சர்ச்சில் சொன்னீங்களே செய்யுங்க. இதான் சர்ச்சு. ஆமென் சொல்லுங்க. இதான் சர்ச்சு. ஆமென் சொல்லுங்க. புருஷ கோபுரம் இருக்கணும் அவசியமே கிடையாது. இதுதான் சபை. கூடி இருக்கிற இடம் தான் சபை. ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறது தான் சபை. ஒருமனப்பட்டு இருக்கிறது தான் வருவேன்னு சொல்லிக்கிறாரு. நிறைய திருச்சபைகள்ல ஒரு மனமே இருக்காது. எப்படி வருவாருங்க? அவரு வரவே மாட்டார். நிறைய இடங்கள்ல கூட்டம் இருக்கும், ஒரு மனம் இருக்காது. ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஒருத்தர் பழக மாட்டாங்க, சமாதானம் பண்ண மாட்டாங்க. எப்படி வருவாரு? வரமாட்டாரு. ஆனா சர்ச்சு நடக்கும் உள்ள. நம் இப்படியாக சில விஷயங்களை ஆராய்ந்து கலந்து கொள்ள. இது உங்களுக்கு ஆவி. அப்ப சொல்ற கர்த்தர் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? செய்வார். நானும் அதே சொல்றேன். இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வாரா? ஆமென். கண்டிப்பா என்னை அழைச்ச ஊழியக்காரனை அழைச்சது அவர் தான். என்னை அழைச்ச ஊழியக்காரன். அந்த வரங்களை அவர் தான் கொடுத்தாரு, அபிஷேகத்தை அவர் தான் கொடுத்தாரு, இந்த கிருபை அவர் தான் தந்தாரு. அவர் அப்படி உங்களுக்கு செய்வதா? நான் சொன்ன கண்டிப்பா பழிக்கும். விண்ணப்பம் பண்ணி நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆமா, விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவே அப்ப நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது 37 அப்ப இந்த வசனம் எடுத்துக்கிறது அப்படியே. ஆமென். கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனில் திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்கதரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுவார். கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு யாரும் நிறைவேற்ற மாட்டாங்க. உன் தேவனை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிங்க. நான் நம்புறேன், நீங்க நம்புங்க. அப்புறம் மற்றவங்க நம்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்புங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் தேவனை கர்த்தரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. யூதா சரி, அதுக்கு உதாரணம் என்னென்ன விண்ணப்பம் யாரும் பண்ணான்னு பார்த்து முடிக்கலாம். யாருக்கும் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே? சொல்லுங்க. யாருக்கும் அர்ஜென்ட் இல்லை தானே? நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா இந்த சாப்பாடை சிந்தாம செதறாம செமியணும். என்ன பண்ணணும்? நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன்னு நினைப்பு வரணும். சில பேர்ல கேட்டா காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையிலையா? இன்னும் சாப்பிட்டேன். நீங்க என்ன பிரசங்கம்மா என்னமோ சத்தம் போட்டு இருந்தாரு என்னன்னு அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சிரிப்பே வரலையா உங்களுக்கு? சிரிக்கிறவங்களும் சிரிங்க. நான் சிரிச்சா நீங்களும் சிரிங்க, நான் அழுதா நீங்களும் அழுவுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுதான் உணர்வு. ஆமென். ஆமா, பைபிள் அதான் சொல்லுது. சிரிக்கிறவங்க சேர்ந்து சிரிங்க, அழுகிறவங்க சேர்ந்து அழுகுங்க. வசனம் சொன்னா அது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ற இந்த ஆவிக்குரிய சாப்பாடு சிந்தி செதறி வீணா போயிடக்கூடாது தங்கம். சரிங்களா? இந்த ஆவிக்குரிய சாப்பாடு என்ன பண்ண வீணா போயிடக்கூடாது கூடாது. அப்ப ஆகிலும் உன் செவிகளும் சகல ஞானத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தைய நீ கேள். நீ சொல்லும் வார்த்தையை நீ என்ன பண்ணுங்க? கேளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். யாருக்கு விண்ணப்பம் பார்க்கலாம்.
இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்மவேல் அப்படின்னா கர்த்தருடைய சந்ததி அல்லாதவங்க. ஆமென். இஸ்மவேல் என்று முஸ்லிம் சொல்லப்படுகிறது. அவங்களுக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஆசீர்வதி, உமக்கு முன்பாக சுகமாய் இருப்பானாக. இதான் விண்ணப்பம். ஹலோ, அல்லேலூயா. இதுதான் விண்ணப்பம். ஆமென். இது இந்த பண்ணலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம் தானே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக விண்ணப்பம், உமக்கு முன்பாக பிழைப்பா. இப்ப எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க சத்துருக்கள் உமக்கு முன்பாக பிழைப்பார்களாக. சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் உள்ளவங்க உமக்கு முன்பாக பிழைப்பார்களாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, என் மனைவி, என் கணவன், என் மாமனார், என் மாமியா, என் சபை, என் அண்ணன், என் அண்ணிங்க, என் சபை மக்கள் இன்னைக்கு வந்தவங்க உங்களுக்கு முன்பாக பிழைப்பார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த Facebook லைவ் பார்க்க இவரும் பிழைப்பாராக. இந்த வசந்த கேட்கிறவர்கள் பிழைப்பார்களாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனை கடைபிடிக்கிறவர்கள் பிழைப்பார்களாக. இப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். இது ஒரு விண்ணப்பம். ஆமென். ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணார் இஸ்மவேலுக்காக. இஸ்மவேல்னா அது ஒரு வேற ஒரு சாப்டர், அது அப்படி சொல்றேன், அதுக்கு டைம் கிடையாது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான் விண்ணப்பம் பண்ணி தான் விண்ணப்பம். விண்ணப்பம்னா என்னன்னு யோசிக்கலாம். இதுதான் விண்ணப்பம்னு சொல்லப்படுகிறது. மற்றவங்களுக்காக ஜெபிப்பது தான் நல்ல ஒரு காரியமாக காணப்படுகிறது. இப்படியாக ஆபிரகாம் ஜெபித்திருக்கிறாரு. அப்ப யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் எடுக்க முடியும், எடுத்துக்கல, நான் பாசிடுவேன். 9:28. இது போதும், இந்த மகா இடிமுழக்கங்களும் கல்மலையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பார்வன் சொல்றான், உன் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நான் எதுக்கும் ஜனங்களை விடணும், என் சபையை தோறக்க நீங்க யார் தடை பண்றது? தடை பண்ணீங்க செத்தீங்க ஆண்டர்கிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பார்வன் பயந்துட்டான். எகிப்து பார்வன் என்ன சொல்றான்? தயவு செய்து இது போதும், போதும் போதும், பிரச்சனை அதிகமா இருக்குது, போதும் போதும், உன் கர்த்தர் பண்ற அற்புதத்தை பயமா இருக்கு, போதும், பண்ணாத பண்ணாத, என்ன பண்ணாத, இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளிஞ்சு போகட்டும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நமக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைச்சா மழை வர்றோம், நம்ம நினைச்சா மழை வராது. நம்ம விண்ணப்பம் பண்றதை பொறுத்து இருக்குது, விசுவாசத்தை பொறுத்து இருக்குது, தாகத்தை பொறுத்து இருக்குது. ஆமென். இந்த பார்வன் சொல்றான், ஐயோ கர்த்தரை நான் பகச்சிக்க முடியாது, இயேசுவை பகச்சிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரை பகச்சிக்க முடியாது, வார்த்தைக்கு விரோதமா வாழ முடியாதுன்னு சொல்லி பயந்து தயவு செய்து இந்த கல்மலை இடிவில போகட்டும் விண்ணப்பம் பண்ணு மோசே. தமிழ்நாட்டில் சபைகள் திறக்கப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கொள்ளை நோய் வெட்டுக்குள்ளே போகணும் எல்லாரும் உணர்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. சபை பூட்டி கிடக்க வெட்டுகளுக்கு அதிகமாக தான் வரும், கொள்ளை நோய் அதிகமாக தான் வரும், ஆனா எங்களுக்கு வராது. இயேசுவை தேர உண்மையா தேர்றவங்களுக்கு வராதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சவால் விட்டு நான் சொல்லுவேன். ஆமென். ஆமா. அப்ப சபைகள் திறக்கப்பட கவர்மெண்ட் உதவி செய்யுங்க. ஆமென். ஆலயத்தை மூடி போட்டு மதுபானங்களை திறந்து வச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு மைண்ட்ல ஏதாவது இருக்கா? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமா. அப்ப இங்க பார்வன் பதறாரு, பா இடி வேணாப்பா, மோசே தயவு செய்து உன் கர்த்தரை வெடிமலுக்கும் வேணாம், கர்த்தாவே நாங்க குறை உள்ளவங்க தான், என் தமிழ்நாடு நீங்க காண்பிக்க வேணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆமென். ஏசப்பா நாமத்துல நீங்க ஏதாவது பண்ணிதான் நீங்க ஆக வேண்டும். பெரிய விசுவாசம் இருக்குதா? ஆமா. ஆண்டவர் சமூகத்தை ஏதாவது பண்ணிதான் நீங்க ஆகணும். எங்களுக்கு எங்க தேசத்து தமிழ்நாட்டுல இந்த பல எதிர்ப்புகள் மத்தியில நீங்க பண்ணிதான் ஆக வேண்டும். நீங்க பண்ணா நான் வாழ முடியாது. ஆண்டவர் அப்ப ஆபிரகாம் இப்படி ஜெபிக்கிறார். என்னன்னா ஆபிரகாம் இப்படி விண்ணப்பம் பண்றார். விண்ணப்பம் பண்ணும் பொழுது பாலானது பைநிலமாய் மாறும். ஜெபம் விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருங்க. பாலாய் போனது பைநிலமாய் மாறும், நொறுங்கி போனது கட்டப்படும். இவன் பார்த்து விடுவானா? விடுவான். ஜெபமன விட்டுருவான். என்னாகமம் 11:2 இங்க யார் பார்க்கலாம்? விண்ணப்பம் பண்றது இவ்வளவு முக்கியம் சொல்லி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிஞ்சு போயின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். கீழே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். என்னன்னா இது கர்த்தருடைய அக்கினி அவங்களை பற்றி இருந்தது பாருங்க. 1ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தாங்களாம். முறையிடுறாங்க. அது இது அப்படி இப்படி இது கர்த்தருடைய செவிகளை பொல்லாப்பா இருக்குது. தேவையில்லாததான் முறையிடுறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. முறையிடுறது என்னது? நம்ம பேசுற தேவையில்லாத வார்த்தைகள் தான் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குறது. ஆமென் சொல்லுங்க. ஹலோ, இங்க இருக்கிற எல்லாரும் நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் முறையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகள் பொல்லாப்பா இருக்கு. அவருக்கு கோபம் வருது. பொல்லாப்பா பாக்குற. என்னடா முறையிடுறீங்க? கர்த்தர் கேட்கிறாரு, என்னடா அங்க பேச்சு, என்ன சத்துவாங்க, என்ன வார்த்தை பேசிக்கிறீங்க? தேவையில்லாத பேசுற வார்த்தைகளை பார்த்து கேட்கிறாங்க. என்ன பொல்லாப்பாங்க? கர்த்தர் அதை கேட்ட போது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்கு பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில சிலரை அது பச்சிது போட்டதான். நிக்கிற அந்த கடைசியில் நிறைய பேர் அக்கினி எரிச்சு போட்டுச்சான். ஹலோ, நடந்த சம்பவங்க அது. நம் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். ஆக நம்முடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுவோம். ஹலோ, எல்லாம் கேட்குறீங்களா? எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நம்முடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய குடும்பத்தார் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நானும் சேர்ந்து தான், இதை பார்க்கிறவங்களும் சேர்ந்து தான். ஆமென். உள்ளதுன்னு சொல்ல முடியும். ஆமென். ஆகவே அக்கினி எரியாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். இந்த உடனே மக்கள் பயந்து வந்து, அவங்க விண்ணப்பம் பண்ண பயந்து வந்து என்ன பண்றாங்க? ஹலோ, என்ன பிள்ளைங்க அப்படி கவனிக்கலாம். என்ன வசந்த கவனிங்க. வசந்த கவனிங்க. வசந்த கொடுத்து அறிவில வசந்த கொடுத்து கவனிங்க. தாகம் வேணும். யூதா பிளஸி வசந்தம் கேளு. பாஸ்ட் சொல்ல வசந்தம் கேளு. வசந்தம் கேட்பேன். இப்போ வசந்தம் கேட்பேன். திரும்பி என்னை பார்த்து உட்காரு. வசந்தம் கேட்பேன். யூதா 10 வசனம் கேட்பேன் இன்னைக்கு. இவன்ட்ட ரூபி 10 வசனம் ஞாபகம் இருக்கா? 10 வசனம் கேட்பேன். எங்க அவனை காணும். வசந்தம் கேட்கும் சொல்லாமல் இருக்கணும். ரைட்டு. அப்போ வசனம் கேளுங்க. யூதா வசனம் கேளு. ப்ளஸ் வசனம் கேளு. வசனம் கேட்கணும். நல்ல பிள்ளை தான் நீங்கள் சொல்லுங்க. நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? நல்ல பிள்ளை தானே? வெரி குட். யூதா கெட்ட பையனா? அப்போ ஒழுங்காக இருக்கணும். கெட்ட பையனா உங்களுக்கு நீங்கள் மேடம் பெரியவங்களே, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? ரைட்டு. சரி. அப்போ கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத வார்த்தையை பேசும்போது கொஞ்சம் உணர்ந்துருங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிங்க. பேசும்போது டக்குன்னு யோசிச்சுருங்க. கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு யோசிங்க. யாருக்கு பிடிக்காது? நம்ம நாக்கு அதை சொல்லக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க. ரைட். அப்போ அக்கினி எரியக்கூடாது. இந்த உலகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையான ஆண்டு பிள்ளைகளுக்கு விரோதமாக வேம்புக்குன்னு பேசுகிறவங்கள என் தேவன் சந்தியும். ஒழுங்கா சபையை தடுக்கணும்னு நினைக்க சட்டங்களையும் சந்தியும். என் தேவன் அக்கினி இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான. அப்போ இங்கே ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் விண்ணப்பம்னா இதான் விண்ணப்பம். உடனே ஜனங்க மோசை கூப்பிட்டு, மோசே சொல்லு என்ன மக்களே, மோசை கருத்துல விண்ணப்பம் பண்ணா. உடனே அக்கினி நின்று போச்சு. விண்ணப்பம் பண்ணும்போது அக்கினி இறங்குது. விண்ணப்பம் அக்கினி அவிஞ்சும் போகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இவ்வளவு பேர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக விண்ணப்பம் பண்ணுகிற விஷயங்கள் இவ்வளோ காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது. விண்ணப்பத்துக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது. விண்ணப்பம் இவ்வளோ பவர் இருக்குது. ஆமென். இது நம்ம விண்ணப்பம் படிக்கிறதுக்காக இல்லை. நேரங்களுக்கு மேலே விண்ணப்பம் பண்ணிட்டு உட்காந்துக்கானுங்க. எப்படிலாம் விண்ணப்பம் பண்ணாலும் படிச்சுட்டு இருக்கோம். எப்படிலாம் விண்ணப்பம் இப்போ என்ன தியானிக்கிறோம்? எப்படிலாம் விண்ணப்பம் பண்ணாங்க, யார் யார் விண்ணப்பம் பண்ணாங்க, விண்ணப்பம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, விண்ணப்பம் என்ன நடக்கலை, இதெல்லாம் என்ன பண்ணுறோம் பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம். நிர்மலமானவைகள் கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விண்ணப்பம் பண்ணலை. நிர்மலமானவைகள் கட்டப்படுறதுக்கு காரணம் என்ன? விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. பாலானது பயிர் ஆகப்படலை. காரணம் என்ன? விண்ணப்பம் பண்ணப்படலை. பாலாண்ட பயிர் ஆக்கியிருக்காங்க. காரணம் என்ன? விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. நான் உலகத்துக்குள்ளே பாலாய் கிடந்தேன்.
விண்ணப்பம் பண்ணி பண்ணி என்னை பயனிலமாக மாற்றி ஒரு பாஸ்டாக மாற்றி வச்சுருக்காங்க. பாவத்தில் நொறுங்கி கிடந்தேன், பாவத்தை விட்டு மறக்க வச்சு பரிசுத்தம் வாழ கிருபை தந்துருக்கிறேன். நேற்று யாரோ ஒருத்தன் என்னை வந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தன் என்னை வந்து வீடியோஸ் எடுத்து கேட்க வந்தாங்க. அப்போ அவங்க சரியாக கண் தெரியல, வேற நினச்சிட்டா கூட. அப்போ ஒருத்தன் சொன்னாங்க, அவர் அதான் செய்ய மாட்டாருங்க அப்படி. அவங்க உள்ளத்தில் உள்ள அளவுக்கு நான் பூமியில் வாழ்ந்துருக்கிறேன்னு கர்த்தர் சாட்சியாக நான் சொல்கிறேன். ஆமென். அப்போ இது என்னது, நிர்மலமாக இருந்த என்னைய கட்டப்பட்டிருக்கிறேன். எப்படின்னா எனக்காக விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க, நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. என் சபை மக்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது பாம்பே செல்வம் குடும்பம், வளமதி குடும்பம், பூஜா குடும்பம், சத்யகலா குடும்பம், ஜட்ஜு குடும்பம், பீட்டு குடும்பம், பிரபாகர குடும்பம், ராஜா குடும்பம், கவிதா குடும்பம், கிருஷ்ணா குடும்பம், நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அதனால கட்டப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆமென். அந்த விண்ணப்பத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குங்க. விண்ணப்பத்தை மட்டும் நீங்கள் விண்ணப்பம் செய்ய நீங்கள் பொழைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பொழைக்க கற்றுக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். மறுபடியும் நீங்கள் அழுகிறதுக்கு நீங்கள் படைக்கப்படல, பொழைச்சி முன்னேறி போகிறது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்காக ஆண்டு எல்லாத்தையும் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். எப்சி அடிச்சிருவாப்பா, எதுவும் வாங்கி தர மாட்டேன். இப்போ ஏசாயா 61:4 பார்க்கலாம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எழுப்பித்து தலைமுறை தலைமுறையாய். அதேதான் ஏசாயா 61:4 படி அவர்கள் கடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நெடுங்காலம் பாழாய் கிடந்தவளை கட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. நெடுங்காலம் ஆண்டவரை விட்டு விலகி போன ஒரு வாழ்க்கை. ஹலோ, நெடுங்காலமா ஜெபிக்காம இருந்த ஒரு வாழ்க்கை, நெடுங்காலமா கர்த்தரை தேடாம இருந்த ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறார் ஆண்டவர். ஆமென். நான் ஜெபிக்கலாமா ஆண்டவர்? நெடுங்காலம் உங்களுக்கு தேடலையே, நான் நெடுங்காலம் சபைக்கு போகல, நான் ஜெபிக்கலாமா? நான் சர்ச்சைக்கே நான் போகலையே, நான் பரிசுத்தமாக வாழலையே, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு, நான் பின்வாங்கி போயிட்டேன்னு, நான் ஜெபிக்கலாமா, நான் அப்படி யோசிக்கலாமா நீ கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, நெடுங்காலமாய் பாழாய் கட்டி பூர்வத்தின் நிர்மலமோல் எடுப்பித்து. நீங்க ஆதியில் ஆண்டுகிட்ட வரும்பொழுது என்னன்னா நீங்க விட்டீங்களோ, ஹலோ, பூர்வத்தில் நீங்கள் ஆண்டுகிட்ட ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்கள் அன்பு கொண்டு வச்சுருந்தீங்களோ, மறுபடியும் அதை எடுப்பித்து தலைமுறை தலைமுறை இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். நீங்கள் இந்த தேவை செய்து கேட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் புதிதாய் கட்டப்படுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிங்க. ஆமென். நான் விசுவாசிங்கன்னு சொல்லுங்க முருகதாசையா. ஆமென். நான் புதிதாய் கட்டப்படுவேன். காரணம் கர்த்தருடைய நாமத்தில். கர்த்தருடைய நான் புதுசாக கட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நான் புதுசாக கட்டப்படுவேன். தேவ சமூகத்தில் பிரியமானவர்களே, இப்படி விண்ணப்பம் பண்ணுறார்கள் சமூகத்தில். அடுத்து 1 சாமுவேல் 1:10 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:10. உண்மையிலும் பாபையா, நீ இவனே பொறுமையாக பார்க்குறீங்களே, கண்டிப்பாக அந்த தாகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பார். உங்கள் தாகத்தை ஆண்டு பார்க்குறாரு, அந்த தாகத்துக்கு ஏற்ற உங்கள் ஆசீர்வாதத்தை நிறைய கொடுக்க போகிறார். என்ன பாருங்களேன், நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச தான் போகிறீங்க. என்ன பாருங்கள், என்னங்க 1 சாமுவேல் 1:10. பார்த்தீங்களா, இங்கே ஒரு விண்ணப்பத்தை பார்க்குறோம். பிரச்சனை அதிகமான மனக்கசந்து போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க வேணாம். ஆமென். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அவ்வளோ போராட்டம் வர வர போய் அழுவுங்க. ஆண்டுகிட்ட போய் அழுவுங்க. மனசு எனக்கு எது செய்யணும் எது அழுகாதீங்க, அது செய்ய சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட போயிட்டு அழுவுங்க. ஆமென். வியாதி அதிகமாச்சா, கடவுள்கிட்ட உட்காந்து அழுவேன், எனக்கு இப்படி வியாதிக்குன்னு அழுகு. ஆமென். வருமானம் இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, புது பஸ், புது ட்ரெஸ் இல்லை, பிறந்தாலும் கேக் வெட்ட கேக் இல்லை, ஆண்ட போய் அழுவு. ஆண்டவரே எனக்கு இது இல்லையான்னு அழுகு. ஆமென். செய்வார், ஆண்டவர் செய்வாருங்க. ஆமென். அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியோட அம்மா பண்ணாங்க. அதுதான் இவங்க சாமுவேல் தீர்க்கதரிசியோடைய அம்மா. இவங்க யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி கூட ஒரு அண்ணாள். அவங்க பிடிச்சா நமக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்குதுங்க. ஆமென். பதில் இல்லாமே கிடையாது, பதில் இருக்குது. நீங்கள் சேவனத்தில் விண்ணப்பம், நீங்கள் சேவனில் விண்ணப்பம். ஜெபம் பண்ணாமல் கிடக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷமாவது 5 நிமிஷமாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் அதிகப்படுத்துங்க. ஆமென்.
எடுத்த உடனே உங்களுக்கு 10 மணி நேரம் ஜெபம் சொல்லலாம். ஆண்டு சொல்லுங்களா, எடுத்த உடனே 10 மணி நேரம் ஜெபம் பண்ணு, எடுத்த உடனே 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, எடுத்த உடனே 3 மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஆண்டு நம்மகிட்ட கேட்கல. உன்னால உண்மையா 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு, 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு, ரெகுலரா பண்ணு. அது அதிகமாகும், டைமிங் அதிகமாகும். ஒரு ஆமென் சொல்லு. எடுத்த உடனே 3 மணி நேரம் போனீங்கன்னா அது டம்முன்னு கீழே விழுந்துருங்க. எடுத்த உடனே டங்குன்னு ஜம்ப் பண்ண முடியாது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ணி பழகுங்க. அது ஜெபம் நிரம்பினா தேவாவை நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதுலேயே 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயம் விசாரிக்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்தி இது நேற்று சொன்னேன். அவர்கள் சொன்ன சாமுவேல் சவுலோடைய தசம பாகம் சொன்னது இது. படிங்க. சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. காணப்பட்டு ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். பரவாயில்ல, நீங்களாம் சர்ச்சுக்கு ஸ்கூலுக்கு போகாம படிக்கணும்னு தாகத்தோட படிக்கலாம். அதே உங்களுக்கு பெரிய ஆசை உண்டாகும். ராமன் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு ஆசை தானே. தாகத்தை பார்க்குற இவ்வளவு படிக்கிறது பெரிய விஷயம். நாங்கள் கொஞ்சம் படித்து படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. படிக்காம அதான் அவங்க தான் பெரியவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க தாங்க பெரியவங்க. ஆமென் சொல்லுங்க. ரெவரண்டு பாஸ்டர் பிஷப்லாம் பெரியவங்க கிடையாது. படிக்க தெரியாத படிக்காம அதான் பெரியவங்க. அவங்க தான் பெரியவங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலியா சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, வசந்த பாருங்க. எட்டாரா, எங்க நியாய விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவங்க சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததை காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் தொல்லை தாங்க முடியல மக்கள்னால. சாமுவேலுக்கு இந்த மக்களே திருந்தவே மாட்டாங்க. இங்க பாருங்க, இது பாஸ்ட் உள்ள காரியம். எனக்கு பிரச்சனையும் போராட்டமும் எனக்கு வருகிற பொழுது, இங்க பாருங்க, எனக்கு பிரச்சனையும் போராட்டமும் வருகிற பொழுது நான் என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹலோ, பாசமா மதிக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணணுமா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதை விரும்புகிறார் ஆண்டவர். ஆமே, அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ண விரும்புகிறாருங்க. இங்கே மக்கள் போராட்டம் பண்ணும்போது, இன்னைக்கு கவர்மெண்ட் நமக்கு இவ்வளோ போராடுதா? அரசாங்கம் நமக்கு தொல்லை கொடுக்குதா? அங்கே பாருங்க, கவர்மெண்ட் தொல்லை கொடுக்குதா? சபையில் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களா? விண்ணப்பம் பண்ணுங்க வசந்தின்படி. ஆமென். விண்ணப்பம் பண்ணுங்க. போராட்டம் வருதா? குடும்பம் எப்படி இருக்குதா? பிரச்சனை எப்படி இருக்குதா? என்னங்க யாரு வண்டி வெயில் அடிக்கிறதெல்லாம் வரும். இல்ல புஷ்பாக்க வாசம் புஷ்பாக்க வந்துட்டாங்க. புஷ்பாக்க வாசம் சரி. விண்ணப்பம் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு முதல் டாபிக் என்னது? நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னது? சொல்லுங்க. நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது விண்ணப்பம் எதிர்பார்க்கிறாரு. அப்படி விண்ணப்பம் செய்யும்போது என்ன நடந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ? நீ திருப்பி கொள்ளுவ, நிர்மலமான கட்டுவ. நிர்மலமானவர்களை இதான் ஜெபத்துக்கு அர்த்தம். ஜெபம் பண்ணுறது தான் அர்த்தம். நிர்மலமாக கட்டி இருக்கணும், பாலத்தை பயிராக்கிக்கணும். அதான் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஜெபம் கேட்கப்படலான்னு அர்த்தம். இல்லாட்டி சண்டை போன ஆண்டு விட்டா யாக்கோபு என்ன பண்ணது? நீங்கள் விட மாட்டேன், நீ ஆசீர்வாதம் விட மாட்டேன், விட்டக்கூடாது. நான் ஜெபம் பண்ணுறேன்ல, பதில் கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஏன் இன்னும் பதில் வரல? சண்டை போனவர்கள் கூட கண்டிப்பாக அதில் நமக்கு உரிமை இருக்குது ஆண்டு சமூகத்தில். ரைட். அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஐயா விண்ணப்பம் பண்ண நீ கூட சொல்லணும். சில பேர் விடணும், சில பேர் விட முடியலன்னு விண்ணப்பம் பண்ணணும். விட முடியல சபை என்ன பண்ண சொல்லி சண்டை போனவர் கூட. ஆமென். ஆகவே இதை செய்யுங்க. எப்படி 1 சாமுவேல் 12-18 வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து போனார்கள். ஹலோ, இந்த தேசத்தை பயப்பட வைக்கணும். நம்ம ஃபுல்லாக ஜாம் பண்ண வந்தாக்கு என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம பொழைக்கணும்ல என்ன பண்ணுறது? மக்களை வேணும்னு வீம்புக்க பண்ணாங்கன்னா நான் உனக்காக ஜாம் பண்ணிடுவேன். அவ்வளோதான். உனக்கு பயம் வரவரை ஜாம் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான் நான் பண்ணுவேன். நீங்கள் யாரும் கேட்கலன்னா நான் அப்படி தான் அவங்களுக்கு பயம் வரவங்களுக்கு ஜாம் பண்ணி விட்டுருவேன். ஆமான்னு சொல்லுங்கள். அல்லையே சொல்லுங்கள். எனக்கு விரோதம் வீம்புக்குன்னு யாராச்சும் பண்ணாங்கன்னா அம்மா பூஜை மறைக்காது. எனக்கு விரோதம் யார் வீம்புக்குன்னு பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு பயம் வர மாதிரி ஜாம் பண்ணி விட்டுருவேன். எனக்கு விசுவாசம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். எனக்கு யார் ஏற்று நின்னாலும் சரி, சபை ஏற்று நின்னாலும் சரி, மக்கள் ஏற்று நின்னாலும் ஏற்று பேசாலும் சரி,
நான் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அவரு பயம் உண்டாக்குவார். எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவரே பயமுறுத்துவார் என் பிள்ளைங்களுக்காக. ஆமென். அவர் பண்ண ஜெபத்தில் என்ன வந்துச்சு பாருங்க. என்ன வந்து வசனம் படிங்க. 12:18 சாமுவேல் அன்றைய தினமே அன்னைக்கே பாருங்க. அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கத்தையும் மழையையும் கட்டளையிட்டார். இடி முழக்கம், மழை கட்டளையிட்டார். கவனிங்க, விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டு என்ன பண்ண கட்டளை கொடுக்காரு. என் மகன் ஜெபம் பண்ணுறான். ஹலோ சுரேஷ், முருகதாஸ் ஐயா, அருள் பிரகாஷ், சபாபதி ஐயா, ரஞ்சித் ஐயா, மகேஸ்வனி எல்லாம் அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. கட்டளை கொடுப்பாரு. கட்டளை உங்கள் விண்ணப்பத்தை கட்டளை கொடுப்பாருங்க. கட்டளை கொடுத்து பயந்துட்டாங்க ஜனங்க எல்லாரும். கட்டளை போ, என் பிள்ளைங்க ஜெபிக்கிறேன், கட்டளை கொடுத்தாங்க அனுப்ப. அன்னைக்கு சாமுவேல் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் ஜனங்கள் பயந்து போயிட்டாங்க. பயந்து போறதுக்கு காரணம் விண்ணப்பம். ஆமென். இன்னைக்கு நான் இவ்வளோ தைரியமாக ஊழியம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னோட ஆண்டு நான் அவட்டு விண்ணப்பம் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு தைரியம் ஊழியம் பண்ணுறேன், தைரியம் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே ஏழை அடிச்சாங்க, அன்னைக்கு தைரியம் இன்னைக்கு ஊழியக்காரன் தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஆமென். பயந்து ஓடல, எங்கேயும் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு போகலாம். ஆமென். ஆமாம். ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டு பின்னாடி போயிட்டார். ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டு போயிட்டார். ஆனால் உண்மையாக இருந்தவர். ஆமென். ஆமாம். ஏற்ற ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை, ஏற்ற ஆளுக்கு தீனி கொடுக்க ஆள் இல்லை, ஏற்ற சமயத்தை கரெக்டாக ஊழியக்காரன் போய் விசாரிக்க ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆமென். ஒரு ஆத்மா எடறி போகிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை. சோத்திரம். அப்போ சரி, இப்போ நிறைய வசனம் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு கெப்பாசிட்டி தாங்காதுன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான வசனம் சொல்கிறேன் உங்களுக்கு. சில சமயத்தில் நம்ம கேட்கலன்னா எங்கே போவோம்? எங்கே தெரியுமா? நம்ம சில விஷயங்கள் வசனம் கேட்டு கேட்டு செயலைனா நம்ம எங்கே போகிறோம் பார்க்கலாம். வசனம் கேட்குறோம், கட்டளை கேட்குறோம், விண்ணப்பம் பண்ணணும்னு கேட்குறோமா இல்லையா? இப்போ கேட்குறோம்ல, கேட்டுட்டு செய்யாமல் போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆனால் கேட்டுட்டு அதை செஞ்சால் சகலத்தை திருப்பிக் கொள்வாய், நிர்மலமானாலும் கட்டிக்கொள்வாய், பாலா போன பயிராக்குவா. ஓகேவா? நீ விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பம் பண்ணலை, கேட்டு கேட்டு ஜெபம் பண்ண, நீ பண்ண மறக்கலை, நீ ஜெபம் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னா அவங்க நிலைமை எங்கே போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரிலாம் ஒரு கருத்தை தான் ஆவினை கொடுக்குறான். ஆமென். எப்படி போய் நம்ம ஜெபம் பண்ணோம் இப்படி? ஆனால் அப்போ தான் அப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு பாங்க. அவர் யாருன்னு பார்க்கலாமா? யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹலோ, போதும். எங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு இவரு? அவர் வீடு இல்லையா? யோனாக்கு வீடு இல்லை? யோனாக்கு ஆலயத்துக்கு போயிருக்க மாட்டான்? போயிருப்பானே. யோனாக்கு வசனம் தெரியுமே, யோனாக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியுமே, யோனாக்கு கர்த்தரை சித்தத்தை செய்யணும்னு தெரியுமா அவனுக்கு? இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? நினிவேக்கு போகவும் தர்சிசுக்கு ஓடுறாரு. கர்த்தர் அதை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஹலோ, எல்லாம் கவனிங்க. யோனா கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நினிவே போப்பா. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பையன் என்ன பண்றான்? இந்த ஆள் என்ன பண்றது? அவருக்கு தெரியாது என்ன பண்றாரு? தர்சிசுக்கு போது கப்பல் ஏறாரு. கர்த்தர் பார்த்தாரு, நீ கேட்க மாட்ட, நீ ஜெபம் பண்ண மாட்ட, பிரசங்கம் கேட்டு போயிட்டு பிரசங்கத்தை நீ வாழ மாட்ட, பிரசங்கத்தை கேட்டு போய் நீ ஜெபம் பண்ண மாட்ட, விண்ணப்பம் பண்ண மாட்ட. யோனா பார்த்து சொன்னாரு, என்ன யோனா, என் சத்தம் உன் காது கேட்கல. எல்லாம் இங்கே இருக்கிறீங்களா? ஹலோ, சத்தியம் புரியுதா? யோனா பார்த்து தானே சொல்றாரு, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், நான் போக சொன்னேன், தர்சிச்சு போக சொன்னேன், நினைவுக்கு போகிற, ரைட், நீ செய்யறதை செய், பின்னாடி நானும் வர போடா அப்படின்ட்டாரு. போகிறாரு இவர். போக போக உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் எல்லாம்.
தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு யோனா போகும் பொழுது கடலில் புயலை வர வச்சுட்டாரு. கடலையே புயல் கொண்டு வந்துட்டாங்க. ஒருத்தர் கீழ்ப்படியில் ஒரு நிமித்தம். ஏன்னா அவன் விருப்பம் நிறைவேறாம தடையாதுல்ல. நீங்களும் நானும் எதை நம்ம முக்கியமாக செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே பாருங்க, சர்ச்சுக்கு போங்க, போகாமல் இருங்க, அது தேவையில்லை எனக்கு. உபவாசம் போடுங்க, போடாமல் இருங்க, அது எனக்கு தேவையில்லை. சரிங்களா? ஹலோ, வசனம் கேட்காம அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தர் சித்து செய்யணும். எனக்கு தெரியாது, நீங்கள் கர்த்தர் சித்தத்தை கேட்குற எல்லாரும் என்ன பண்ணும்? செஞ்சு விண்ணப்பம் பண்ணுறது அவருடைய சித்தம். என்னது விண்ணப்பம் பண்ணுவது அவருடைய சித்தம், விருப்பம். யோனா சொன்னாரு, நினிவேக்கு போப்பான்னாரு. தர்சிசுக்கு ஓடுறாரு. போடா போ, எங்கன்னா போ பார்க்கலாம். கடலை குலுக்கி புயலை வர வச்சு கடலை கொந்தளிக்க வைக்கிறாரு. கப்பல் ஆடுது, வெயிட் தான் மூழ்க போகுது. கப்பலில் உள்ள எல்லாம் தெய்வத்தை கும்பிடுறாங்க. யோனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்ம நாள் தான் பிரச்சனைன்ட்டு. ஹலோ அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துல நம்ம சரியில்லைன்னா தெரியும். நம்ம சரியில்லாம தான் இன்னைக்கு பிரச்சனை போட்டு நமக்கு தெரியும். ஹலோ அல்லேலூயா. நம்ம சரியில்லைன்னா சில ஆசீர்வாதம் வரவே வர தடையா நிற்கும். அது நம்ம தான் நம்ம மனசுக்கும் தெரியும். நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த யோனா என்ன பண்றாரு? ஒரே ஓட்டாரு. எப்பா எவன் நினைவேகலாம் போறது ஓட்டார். ஓடனா ஒன்று விட்டுருவேனா என்ன? ஓடனா மட்டும் உன்னை விட்டுவேனா என்ன? பின்ன விட்டுவேனா என்ன மகனை அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? ஓஹோ, யோனாவுடைய கதை எப்படியா? உன்னை யோனா சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல எரிஞ்சிடுங்க கப்பல்ல இருந்து. ஏன்? நான் தான் என் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம வந்துவிட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஒரு சித்தத்தை செய்ய சொன்னாரு. நான் செய்யாம வந்து தூக்கி என்னை கடலுக்குள்ள போட்டுங்க. இவங்க யாரும் பயந்துட்டு போடல. ஆனாலும் இங்க போட்டாதான் புயல் நிற்குமான்னு சொல்லிட்டாரு யோனா. தூக்கி போட்டார். ஆனா இவர் என்ன பண்றாரு? பெரிய இது என்னன்னா, யோனா என்ன பண்றாருன்னா, கர்த்தருக்கு பிரியமா வாழாம போயிட்டு சொகமா கப்பல் கழுவு தூங்கிருக்காரு. மற்றவெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் சரியில்லை, குடும்பமே தவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கப்பலில் உள்ள ஒரு மனுஷன் தப்பு நிமித்தம் அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வீட்டில் கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ சரியா ஆண்டுகளோ ஒருத்தர் இல்லைன்னா அந்த வீடே பாதிக்கப்படும். என்ன ஆமென் சொல்றீங்க? இல்லை சொல்றீங்களா? பைபிள் படி உண்மை அதுதான். கப்பல் குலுங்குது, தூக்கி கடவுளே கர்த்தரே மனுஷங்க தூக்கி அவர் கடல் தூக்கி போட்டாங்க. உடனே புயல் அமைதியாயிடுச்சு. இப்போ கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த கர்த்தர் மீன் ஆயத்தம் பண்ணி வச்சு மீன் சொல்கிறார். மீனை சொல்லுங்க ஆண்டவரே. யோனான்னு ஒருத்த கடலில் உழுவான். அவன் நினைப்பான், அவன் கடலில் தூக்கி போட்டு அவன் நினச்சிருப்பான் செத்துருன்னு நினச்சிருப்பான். அதான் உண்மை. யோனா என்ன நினச்சிருப்பான்? தியானம் பண்ணுங்க. இப்படி யோனா என்ன நினச்சிருப்பான்? கடலில் தூக்கி போட்டு செத்துருவான்னு நினச்சிருப்பான். அவருக்கு தெரியாது மீன் முழுங்கன்னு அவருக்கு தெரியாது விஷயம். இன்னைக்கு நம்மளை சுற்றி அப்படிதான். நமக்கு என்னன்னு நமக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. கர்த்தர் சித்தத்தை செய்யாத மக்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத மக்களுக்கு ஏதாவது ஒன்று அவன் வழி இழுக்கிறதுக்கு. ஹலோ அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வழிக்கு நம்மளை கொண்டு வர்றதுக்கு, ஏதாவது பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தர்ஷிச்சு யோனா நான் செத்து போறேன்னு கடலில் விழுந்தான். பெரிய மீன் வந்து அவனை முழுங்கிச்சு. ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம சாப்பிட்ற மீன் தான் பார்த்துருக்கோம். நம்மளே முழுகிற மீன் எங்கே பார்க்குறோம்? பைபிளில் பார்க்குறோம். ஆமென். அந்த மீன்கிட்ட கட்டில் கொடுத்தாரான். மீன் போயிட்டு அந்த ஊழியர் செய்ய போகிற ஊரில் கொடுத்தா துப்பிட்டு வந்துச்சான் போயிட்டு. மீன் மூலம் பயணம் போயிருக்காரு யோனா. ஹலோ, அவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்ன சித்தம் செய்யணுமோ எப்படி செஞ்ச தீர்வார். அது நம்ம விட்டு கொடுத்துடணும். ஆமென். மீனெல்லாம் விட்டு முழுங்க விடக்கூடாது. நம்ம அடி வாங்கலாம் போகக்கூடாது. ஒழுங்காக சொன்னவனே தரிசிப்பு இருக்கலாமா இல்லையா? போடா டே யோனா, கர்த்தாவே தரிசிச்சு போயிருக்கலாம். ஒழுங்காக போயிருக்கலாமா இல்லையா? நம்மளும் சொல்கிறேங்க, நம்ம எல்லாரும் சொல்கிறேன்.
சொன்னா கேட்டுணும் உடனே ஆண்டு வார்த்தை ஆமென் சொல்லுங்க. உபதேசத்தை கேட்டு நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன இன்னைக்கு கேட்கணும், விண்ணப்பம் பண்ணணும், கேட்கணும். விண்ணப்பம் பண்ண நீ இழந்து போறதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துருவா. நம்புறீங்களா? ஆமென் சொல்றீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா. அப்ப என்ன, அப்பதான் யோனா யோசிச்சான், அடாடாடா நான் பேசாம தர்சிசுக்கே அங்கேயே போயிருக்கேன், எனக்கு எது இந்த பிரச்சனை. அப்பதான் அவருக்கு புத்தி வந்திருக்கு. மீனுக்குள்ள போய் துதிக்கிறாரு. அந்த வசனம் என்ன சொல்றது? 2 மணிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபம் பண்றான் பாருங்களேன். அவனுக்கு இடமே இல்லாதபடி மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபம் பண்றான். ஆகவே அந்த சூழ்நிலை நம்ம போகக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். யாருக்குமே யாராவது ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணல, நமக்கு தேவையில்லை. நான் ஜெபம் பண்ணணும். ஹலோ 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 அல்லேலூயா சொல்லுங்க. யார் ஜெபம் பண்றா பண்ணல, அது எனக்கு தேவை. நான் ஜெபம் பண்ணணும். ஹலோ, அம்மா தான் ஜெபம் பண்ணுவேன், புருஷன் ஜெபம் பண்ணா தான் வருவேன், பொண்டாடி ஜெபம் பண்ணா தான் வருவேன், பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளே ஜெபம் பண்ண போகணும். அப்படி ஜெபம் பண்ணாது. அப்புறமே தான் உணர்வு போய் மீன் வயிற்றில் துதிக்கிறான். அப்போ தான் கர்த்தனை நினச்சி பார்க்குறான், கர்த்தாவை என்னை மன்னிச்சிருங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், ஏன்டா உனக்கு அறிவு இல்லை, உனக்கு நான் சொல்லும் போதே ஒழுங்கா போய் ஏன் என்னை எனக்கு போல வேலை வைக்கிறேன். ஒன்னால நான் புயல் உருவாக்கி கப்பல் எல்லாத்தையும் தள்ள தூக்கி போட்டு மக்களுக்கு எவ்வளோ லாஸுங்க. ஒன்னால நீ ஒழுங்கா இல்லாதனால எவ்வளோ நஷ்டம். ஒரு பாஸ்டர் ஒழுங்கா இல்லைன்னா சபைக்கு நஷ்டம். சத்தியங்கிறது, ஒரு பாஸ்டர் ஒரு பைபிள் இப்படி நடக்காத பாஸ்டர்னால சபைக்கு நஷ்டம் தான் வருமே தவிர, சபைக்கு நஷ்டம் யார்? சபைக்கு செவுத்துக்கு நஷ்டம் வருமா, மக்களுக்கு நஷ்டம் வருமா? மக்களுக்கு தான் நஷ்டம் வரும், செவுத்துக்கு நஷ்டம் வராது. புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஒழுங்கா இல்லைனாவே சபையை பாஸ்டர் ஒழுங்கு இல்லாம சபை மக்களுக்கெல்லாம் நஷ்டம் வரும். என்ன நஷ்டம்? ஆண்டுக்குள்ள சரியா வாழ முடியாத அப்படி நஷ்டம் வந்துடும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? அவர் கோபத்துக்கு ஆளாகி போய் துதிக்கூடாது. இப்போ நீ கேட்டோமா போய் எப்படியாவது ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நேரத்தை ஜெபத்திலே செலவு பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. நிறைய இருக்குது. அடுத்த வாரம் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சித்தம் இருந்தா கர்த்தர் இங்கே என்னை வைத்து இருப்பார் என்றால் உங்களுக்கு அறிவிப்பு நான் கொடுப்பேன். நான் இங்கே இருப்பேன் என்று நான் ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிறேன்னா என் காற்று எங்கிட்டு வருது எங்கிட்டு போகுதுன்னு தெரியாமல் நான் இருக்கிறேன். இப்போ நான் இருப்பேனா இருக்கமோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த வாரம் இருக்கிறேன், வர்ற வாரம் இருப்பேன் என்று சொன்னால் இந்த செய்தியோட தொடர்ச்சி அடுத்த தொடரும். ரைட்டுங்களா? ஏன்னா எனக்கு இது 2 மணி டைம் பத்தல பார்த்தீங்களா? ஆகவே இவ்வளோ சத்தியம் இருக்குது, இவ்வளோ தீனி இருக்குது, ஆவிக்குரிய தீனி. இது நல்ல தீனியாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு நல்ல தீனியா உங்களுக்கு இது ஆவிக்கு சத்தியத்தை நல்லா கேட்டீங்களா? இன்னைக்கு சத்தியம் தலைவரை விண்ணப்பம் பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரம் கேட்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச நேரம். எப்பன்னு கேட்கக்கூடாது, எப்பன்னாலும். எப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா? அப்படி பதிலாக அப்படி கேள்வி கேட்பீங்க. எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில், எப்படி பிடிச்ச நேரத்தில், எவ்வளோ நேரம், உங்களால் முடிஞ்ச நேரம். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படி சொல்லிடுவேன். அதுக்கேற்ற பதில் வந்து ரொம்ப நான் மாட்டிக்குவேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களால ஒரு நிமிஷம் நீங்க உண்மையா விண்ணப்பம்னா அது ஆண்டு ஏத்துக்குவோம். நான் ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. உங்க பக்கத்துல ஏத்துக்கணும். அவர் ஏத்துக்கிட்டா அது போதும். உங்க விண்ணப்பத்தை அவர் ஏத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்க விண்ணப்பம் சரியில்லை, உங்க ஜெபம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க கண்டுக்காதீங்க. அவர் கண்டுக்கிறாரு. அவ்வளவுதான். அவர் கண்டுக்கிறாரு. ஆனா அந்த கண்டுக்கிற ஜெபத்துக்கு பதில் வரலன்னா கண்டுக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நம்ம சின்சியரா தேடணும். ஃபர்ஸ்ட் ஜோக்கா போனோம். இப்ப நம்ம தீவிரம் யோசி, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் ஜெபத்துக்கு எவ்வளவு நாள் வராம இருக்கும்? ஒன்னும் வந்துடும். ஏன் வரல? நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் நிர்மலமான இன்னும் கட்டப்படாம இருக்குதுன்னு அந்த பதில் வரணும். நிர்மலமான கட்டப்பள்ளி ஏன் பாலா இருக்குது பயிரா வரல? ஏன்னு நமக்குள்ள அந்த ஃபீல் வரணும். ஆமென். ஆவிக்குரிய ஃபீல் வரணும். ஸ்பிரிச்சுவல் ஃபீல். ஆமென். வரும் பொழுது நீ இழந்து போன ரெட்டை பயன் திருப்பி கொள்வாய். அந்த அனனியா தீர்க்கதரிசி போல நானே போய் அந்த 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 பாபிலோனுக்கு அந்த ஆவிகளை விரட்டி அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவேன். அந்த அதிகாரம் கொடுக்கிறார்.
இந்த வாக்குத்தத்தின்படி உங்கள் எல்லாத்தையும் என்னையும் எனக்கு கொடுத்த சபை மக்களையும் இந்த உலகம் எல்லா சபைகளையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த வேலையில இதனோடு இந்த ஆண்டுடைய செய்தி நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் ராப்போஜனை கடந்து போகிறோம். முக்கியமான நேரம் இதுதான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்முடைய மோசஸ் அண்ணனுக்கு பிறந்த நாள், 11 வருஷம். முழங்கால் படிங்க, அவருக்கு நேர கைகள் எல்லாம் உயர்த்தி இவர் ஆசீர்வதிச்சு எல்லாரும் ஜெபம். இந்த பகுதிக்காக மத்தியில் வந்துட்டு சபாபதிய மூப்பரையா பையனை ஆசீர்வதிச்சு ஜெபம். சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த நன்மை பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாதகப்பன் இந்த பரிசுத்தமான ஒரு நாள் மத்தியான வேலைக்காகவும் நோக்கி நாங்கள் ஒரு மனமாய் பார்க்கிறோம் ஐயா. இந்த அன்பு பிள்ளைக்காகும் அடைய கரத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த அன்பு மகனை ஆசீர்வதிங்க அன்றைய அவனை பரிசுத்தப்படுத்துங்க. இயற்கை சீட்டங்களுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும் சுவாமி. நம்முடைய ஞாபகம் மகிமைப்படும்படியாக பிள்ளை நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. இந்த ஆயுசு நாட்களை கூட அப்பா இந்த நாளை கூட்டி கொடுத்த தயவுக்காக உம்மை நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மாய் தகப்பனே, உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய அறிவிலும் உம்முடைய புத்தியிலும் வளர கிருபை செய்யுங்க. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் பொல்லாப்புக்கும் தீம்புக்கும் நாச மோசங்களுக்கும் பிசாசுடைய கிரிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாயாக நம்முடைய வேதம் சொல்லுகிறதப்பா. அன்றே அப்படிப்பட்ட வார்த்தைப்படி பிள்ளை கீழ்ப்படி தாய் தகப்பனுக்கு நடக்கத்தக்கதாக ஆண்டவரை கிரியை செய்யுங்க. வளருகிற பாக்கியங்களை தேவன் கொடுங்க. விசேஷமா சபைக்கும் அன்றே ஊழியக்காரக்கும் சுவாமி உடைய தேவ நாம மகிமைப்படும்படியாக கீழ்ப்படி நடந்து அன்றே சோதனக்கத்தாவே உடைய நாம மகிமைக்காக பிள்ளை வல்லமை அடுத்து பயன்படுத்தும் சுவாமி. வாயில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டவரே. உலக பிரமாண கவலைகள், உலக பிரமாண வார்த்தை நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தனுடைய சதி நாச மோசங்களை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தேவனே உமக்கு நன்றி செலுத்தி உடைய நாம மகிமைக்காக நீ பயன்படுத்தும். விசேஷ ஆண்டவருடைய தாய் தகப்பனுக்காக சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரை வருகிறோம். குடும்பத்தினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை எல்லா சூழ்நிலை நீ விலக்கி காத்துக்கொண்டு அன்று எல்லா தீமைக்கு நீ விலக்கி காத்துக்கொண்டு இம்மட்டு நடத்தி வந்த தயவுக்காகவும் நீ துதிக்கிறேன், சோத்தரிக்கிற ஆண்டவரை. இன்னும் அவர் ஆவி கொடுத்து நல்ல பலனை தேவன் கொடுப்பீராக. தடைகளை உடைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தலைமுறை சாபத்தன வேறறுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோதனக்கத்தாவே சோதனக்கத்தாவே. அவருடைய வாய்ந்த புறப்பட்ட வார்த்தை உமதாக இருக்கட்டும் தேவனே. அந்த பிள்ளைகள் உமக்கு ஆண்டவரே சோதனக்கத்தாவே நல்ல கீழ்ப்படி தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக சூத்திரம் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவர் ஒருமனப்பட்டால் இறங்கட்டும். ஒருமனமாய் கூடி செபிக்க கிருபை செய்யுங்க. வரவிருக்கும் காலங்களில் சூத்திரம் கத்தாவே உணர்ந்த ஆண்டவரை உமக்கு பிரியமா ஜீவிக்கிற பாக்கியத்தை கொடுப்பீராக. சபைக்கும் சங்கத்துக்கும் ஆண்டவரை கீழ்ப்படுத்த தேவன் கொடுக்கும்படியாக இருதயத்தில் வாசம் பண்ணுங்க சுவாமி. கடினப்பட்ட இருதயத்தை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கல்லான இருதயத்தை கரைக்கிற இயேசுவின் நாமத்தை வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே சூத்திரம் சோத்திரம் கத்தாவே. புறஜாதி மக்கள் மத்தியில வெக்கப்படாதபடி நீ காத்துக்கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உடைய நாம உயர்ந்து மகிமைப்படணும் சுவாமி. நீ வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த உடைய வல்லமுள்ள நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒருமனமாய் இந்த சபையார் கூடி இந்த அன்பு பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த அன்பு மகனை நீ எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். கிருபையாய் காத்துக்கொள். நல்ல சுக பல ஜீவனை கொடுங்க. அப்பவும் தனி ஜீவன நாளுங்க அந்த குடும்பத்தில் ஒரு குறைவில்லாதபடி நிறைவா என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய தயவுள்ள கருத்தில் ஒப்பு கொடு செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதா. ஆமென் ஆமென். வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிறந்தால் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உட்காருங்க. அப்போ சோத்திரம். இந்த நேரம் கூட நம்ம ராபோஜந்து போப்போம். முக்கியமான நேரம் இதுதான். முருகையெல்லாம் நல்லா அவனோட உப்பு நல்லா ஒப்பு கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எடுக்க போகிறீங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்கும் அவர் சார்பாக நமக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ராபோஜனத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் வீட்டில் வச்சு. இது வந்து ஆண்டோடைய சரீரமும் அவருடைய ரத்தமாக இருக்குது. இது நல்லா நமக்கு ஆண்டோடைய பரிசுத்தம் நமக்கு உண்டாகட்டும், நம்மளுடைய பலன் உண்டாக சொல்லி ஒரு நிமிஷம் எல்லா கண்ணிலும் மூடி அவனு ஜெபம். ஆண்டவரே இந்த ராபோஜன பந்தி ஆசீர்வதிங்க. இந்த பன்னு
அவருடைய சரீரமாய் ஆகும்படியே சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 இந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தமாய் மாறும்படியே சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 இதை புசிக்கிற எங்க எல்லார் மேலேயும் அவருடைய ஆசீர்வாதம் அங்கும்படி சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை உண்டாகும்படி சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 ஒரு அற்புதம் நடக்கும்படி சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 இந்த ராபோஜன பந்தி ஆண்டவரே நாங்க தகுதியோடு அனுசரிக்க, ஆண்டவரே நமக்கு பயந்து அனுசரிக்க, இந்த ராபோஜனம் எங்களுக்கு நன்மை பெரிய கொண்டு வர, எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நிரப்ப வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக கூட ஆண்டவரே இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26லேருந்து 29 வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து இதை பிட்டு சீசைகளுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, இதில் நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்படியாக ஆண்டவரே இந்த ராபோஜ நேரத்தில் உங்களுடைய பந்தியை நாங்கள் ஆயத்தம் பண்ண போகிறோம். அதுவரே நாங்கள் இயேசுக்கு சரீரம் எடுத்து ஆமேன்னு சொல்லி வாங்கிக்கத்தக்கதாய் ஒரு கிருபை, ஒரு பலன் உண்டாகணும் ஆண்டவரே. இது எடுக்கிற மக்கள் நல்ல சுகங்களையும் பலனையும் நன்மையும் கொடுங்க ஆண்டவரே. யாரும் அபாத்திரமாய் பங்கு பெறாதபடி மறுபடியும் பலனை கொடுத்து வழிநடத்துங்க, நன்மையால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க, கிருபைக்கு ஒப்பு கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உங்களை நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை நீங்கள் ஆராய்ந்து ஜெபம் பண்ணுங்க, ராப்போச்சதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ உண்மையாக ஆண்டுக்கு இருக்குங்கன்னு யோசிச்சு பார்த்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. ராப்போஜன் எடுக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணாத குறைய மன்னிப்பு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. 2 நிமிஷமா ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ண காதில் மன்னிப்பு கேட்டு ஆண்டு ஜெபம் பண்ண உதவி கேளுங்க, ஆண்டு ஒப்பு கொடுங்க. ராப்போஜன் எடுக்க உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த பந்தியை இன்னும் ஆயத்தப்படுத்தி, இங்குள்ள மக்களை இன்னும் ஆயத்தப்படுத்தி, என்னையும் ஆயத்தப்படுத்தி இந்த பந்தி ஆசீர்வாதமா இருக்க வேணும் சொல்லி ரஞ்சன ஜவான் கூட ஆண்டவர் இந்த போஜன பந்தியில கர்த்தரை பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் என்னாலும் ஆண்டவருடைய பாத்திரத்தை ஏற்று நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அதுக்கு பாத்திரராக எங்களை மாற்றுங்க ராஜா. உங்களுடைய கிருபை எங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த பந்தியிலே யாரெல்லாம் ஆண்டவர் பங்கு பெறுகிறார்களோ அவங்களுடைய ஆத்துமா பலப்படட்டும் ஆண்டவர். வாழ்க்கை பலன் உண்டாகட்டும். புதிதான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. நடந்தாலும் ஆண்டவர் ஓடினாலும் கலைப்படைய மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை போஜனத்தை நாங்க பங்கு பெறும் பொழுது ஆண்டவரை எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க இழைத்து போகாதபடிக்கு பின்வாங்கி போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவர். எனக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாய் இருக்கட்டும் ஆண்டவர். நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இதை கொடுக்கிற ஆண்டவரை அன்பு சகோதர கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க ஆண்டவரை. ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உயர கர்த்தர் உதவி பண்ணுங்க ஆண்டவரை. நாமம் மகிமைப்படட்டும். ரட்சகர் மீட்பருமாய் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு பாடலை பாடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை பாடலாம். உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்து சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்து சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு சரீரமாய் இருக்கிறது.
வெட்கப்படுகிற 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 சரீரமாக இருக்கிறது. வெட்கப்படுகிற இயேசு சரீரமாக இயேசு சரீரமாக இயேசு சரீரமாக இருக்கிறது. இயேசுக்கு சரீரமாக இருக்கிறது. இயேசுக்கு சரீரமாக இருக்கிறது. எல்லாரும் புசிப்போம். பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட என் உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட. உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தமாய் இருக்கிறது. உங்களுக்காக சிந்தப்படுகிற சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட என் உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக எங்கள் அன்பின் நல்ல பரலோகத்தின் ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராப்போஜன் எடுக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி செலுத்துகிறோம். பின்வாங்கி போன ஆத்மா மறுபடியும் கொண்டு வந்து அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்குத்தான், துதி கனமெல்லாம் உமக்குத்தான் நான் செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்தைக்கு நன்றி. எங்களை வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்க திருப்பி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க சொல்லி. ஆமா, நாங்க அப்படியே பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம். விண்ணப்பிக்கிற பலன் எங்களுக்கு உண்டாகட்டும், விண்ணப்பிக்கிற ஆவி நிரப்பட்டும், சகல பலன் ஒட்டஞ்சு போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கறவங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ரஞ்சித்தன குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். சுரேஷ் உமா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். முருகதாஸ் உங்க மனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. மதிய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். அண்ணிய ராமணி ஆண்டவர் மகேஸ்வரி அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறேன். ராமணி ரமேசன் சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். சிறுதர சஞ்சகம் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இதை பார்க்கிற அன்றைய பாபு அவங்களை தீனதயாளன் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதியும். ஒரு குறைவு இல்லாத வழிநடத்தும். சத்துருக்களை இன்னும் விடுதலை பண்ணி இன்னும் ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு ஒரு வருமானம் குறைஞ்சு போக கூடாது, ஒரு அப்பம் தண்ணி குறைஞ்சு போக கூடாது. எல்லா நன்மைகள் பெருகட்டும். இவங்க ஜெபங்களுக்கு பதில் வரட்டும். நிர்மலமான கட்டப்படட்டும் ஐயா. நிர்மலமானதுல பயிராய் மாறட்டும். நாங்க ஜெபிக்கிறோம். பாலானதுல பயிராய் மாறட்டும். வந்தது நல்லது சொல்றது அற்புதம் நடக்கட்டும். நாங்க ஜெபிக்கிறோம். தேவையில்லாத ஆவி பாதாள போடு இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதம் பண்ணம் ஆசீர்வதி உயர்த்தும் மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே என் முழுமை என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் விடுதலை சுகம் ஜீவன் பலன் வந்திருக்கிற உங்களோடும் என்னோடும் எல்லா சபை மக்களோடும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மகிமையும் தேவனுடைய கர்த்தருக்கே உண்டாகட்டும். உங்க யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். சமாதானமா செஞ்சவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க 2 பேத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட்.